இழுத்து இங்க போய் வீட்டுல கிடக்கு அப்படி ஆளு. பாண்டிச்சேரி கௌதமி பெண்களை நல்ல ஒரு கைதட்டல் கொடுங்க பாப்போம். பெரிய அதிரடியான ஆளு. போய் கம்மாயில கழுவிட்டு வா. ஹலோ 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 ஹலோ. இங்க சரியா டவர் கிடைக்கல. பஸ் ஸ்டாண்ட் பக்கம் வாங்க. அங்கதான்டா டவர் கம்பி ஊண்டி இருந்தாங்க. எல்லாரும் வாங்குறாங்க. நீ தான் அவ வரல அப்புறம். ஹலோ செக். செக் கிடையாதுமா, கேஷ் தான் தர்றதா கவுண்டர் ஐயா சொன்னார். அண்ணா கொஞ்சம் நல்லா வெயிட்டா வச்சிருக்கேன். ஆமாண்ணே 2 கிலோ கள்ளக்கட்டி தொங்க விடுனேன். நடுவர் தலையில வைக்கணும். வச்சு 7 வருஷம் ஆச்சு. ஆக்சுவலி நான் ரொம்ப அடக்கமான பொண்ணு. எங்க ஊர்ல 4 அடக்கமான பொண்ணு இருக்கு. எங்க? சுடுகாட்டுல. நான் எவ்வளவு நேரம் பேசணும்? காலையில 4:30க்கு முத பஸ் வரும், அது வரைக்கும் பேசு. நீங்க இருப்பீங்களா? நாங்க இப்ப வண்டி கிளம்பி ஊட்டி போகுது. ஆடியோக்காரர் இருப்பாரா? அவர் நாளைக்கு கழிச்சு தான் போவார். அப்படே எனக்கு டபுள் பேமெண்ட் ஆகும். இன்னைக்கு ஒரு பேமெண்ட்டுக்கே வழி இல்ல. எங்க அண்ணனுக்கு. உங்க அண்ணனா? பெரிய அண்ணன், நட அண்ணன், சின்ன அண்ணன், மூத்த அண்ணன், இவங்களும் அண்ணன் 2 அக்காக்கள். அப்ப நான் என்ன தாய் மாமனா? தாய் மாமனா நிறைய செலவாகும் சார். அப்படின்னா அந்த போஸ்டர் நான் ரிசைன் பண்றேன். நம்ம தான் சிங்கிள் டீயே யாருக்கும் வாங்கி தர மாட்டோமே. ஏன் பொண்டாட்டி தான் சொல்லிருக்காளே, கூட்டமா இருக்கிறதுக்கு போகாதடா, டிவி வாங்கி கொடுக்கணும், ஓரமா உட்கார்ந்து உறிஞ்சி குடிச்சிட்டு வந்துடுறான்னு. இது நம் குடும்பம் தானே. நம் குடும்பம் நாரி 6 மாசம் ஆச்சே. அது ஆச்சா மாசம் போய் இன்னும் போறாள். ஹாய் எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாம் உட்கார்ந்தா இருக்காங்களா? நான் எந்த பக்கம் பேசணும்? அந்த பக்கம் போய் பேசு. நல்லா இருக்கீங்களா? நான் என்ன முடியாம இருந்தேன்? இல்ல நான் முடியாம இருக்கேன். நீ முடியலைன்னா நொப்பன போய் கேளு. என்கிட்ட வந்து கேக்குற முடியுமா இருக்கு? அங்க போனா எங்க அப்பாவை கேட்பேன், இங்க வந்தா உங்களை தானே கேட்க முடியும். இந்த உங்க அண்ணனை கேளு. அதான் எல்லாம் டீம் தானே. நாங்க டீம் தான். எனக்கு கொரோனா வந்தா உங்க எல்லாருக்கும் வந்துரும். எங்களுக்கு எது வருது? நான் தானே பக்கத்துல இங்க உட்கார்ந்து இருக்கிறேன். அதுக்குதான் தைல ஊத்தி உறிஞ்சிக்கிட்டு இருக்கேன். ஆரம்பிச்சிருவா சார். போய் ஜோசியம் பார்த்துட்டு வாங்க. ஆரம்பிக்கிறதுக்கு இல்ல பெரியவங்களுடைய ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு அப்பனா ஐயா கால கவுண்டர் கால விழுந்துட்டு வா போ. இல்ல நேத்து வந்து வெறும் கட்டப்பையோட வந்தல்ல நேத்து. ஆமா. தேனியில என்ன கொடுத்தாங்க? பூண்டு கொடுத்தாங்க. இன்னைக்கு வெறும் கட்டப்பை தான் எடுத்து வந்திருக்கேன் நடுவர். ஓஹோ. ஒவ்வொரு நேத்து வந்து நாங்க பேசினது மொத்த வெள்ளப்பூண்டு உற்பத்தியாளர் சங்கத்துல பேசணும். ஆளுக்கு 2 கிலோ பூண்டு கொடுத்தாங்க. போன வாரம் அங்கே வெள்ளமண்டி சங்கத்துல பேசணும். ஆளுக்கு 2 கிலோ வெள்ளம் கொடுத்தாங்க. நாளைக்கு நாங்க செங்கல் உற்பத்தியாளர் சங்கத்துல பேச போறோம். உங்களுக்கு ஆளுக்கு 2 செங்கலை கொடுத்து தூக்கு நீ ஊருக்கு அப்படின்னு. இது பரவாயில்ல, இதை நினைச்சு நான் சிரிக்கல. அடுத்த வாரம் சிவகாசியில வெடி உற்பத்தியாளர் சங்கத்துல பேசுறோம். அப்ப மாலையை போட்டு பட்டாசை கொளுத்தி விடணும். இதெல்லாம் விட்டுரு. வர்ற 18ஆம் தேதி எங்க போறோம்? செப்டி டேங்க் கிளீன் பண்ண ஒரு சங்கத்துக்கு போறோம். உள்ள விட்டு உறிஞ்ச விட்டு வாங்கி பார்த்து நான் வந்தா உங்களுக்கு என்ன கிளைகளையா வளர்ந்தா நான் கேக்குறேன். வெள்ள போடு கேப்பியா நீ? இல்ல நான் வெறும் கட்டப்பை எடுத்துட்டு வந்திருக்கேன். விழா கமிட்டிக்கு சொல்லிட்டேன். நான் பிறந்த வீட்டுக்கு வந்திருக்கேன். அது குச்சியை உருவிட்டு வெறும் பைய தருவாங்க. கட்டப்பை தானே. தமிழன் புரியாத மொழி பேசுபவனை குருவாக பார்க்கிறான். தமிழன் புரியாத மொழி பேசுபவனை குருவாக பார்க்கிறான். சரியாக தமிழ் பேசுபவனை குருவென பார்க்கிறான். இவனை பொறுத்தவரை மம்மி, டாடி, ஆன்டி, அங்கிள் என்பது கண்ணியம். இவனை பொறுத்தவரை மம்மி, டாடி, ஆன்டி, அங்கிள் என்பது கண்ணியம். அம்மா, அப்பா, அத்தை, மாமா என்பது அந்நியம். வேண்டாம் தமிழுக்கு நிலை. தாயாம் என் தமிழ் அன்னையை வணங்கி வாதம் தொடங்குகிறேன். ஜோர கைதட்டுங்க பாப்பா. கம்பி மேல நடக்கும். ஆமா, நான் கம்பியில எடுப்பா. மஞ்சோன்னா வளையத்துல நுழைவா. அவ்வளவு பெரிய வளைய ராணாட்டார் முறுக்கு கம்பியில இல்லைங்க. ஆமா. தமிழன் என்று சொல்லடா, தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா என்று நிரூபித்துக் கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் கொடான கொடி வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். என்ன சொன்ன? தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா. யார் சொன்னது? நாமக்கல் கவிஞர் ராமலிங்கம் பிள்ளை சொன்னது. எப்ப சொன்னாரு? உயிரோட இருக்கும்போது சொன்னாரு. அப்ப சொல்லிருப்பாரு. இப்ப சொல்லிருந்தாருன்னு வச்சுக்க, அத 2ஆ கிழிச்சு போட்டு தமிழன் என்று சொல்லடா, தள்ளாடாமல் நில்லடான்னு இருப்பாரு. காலம் மாறி போச்சு சார். ரேஷனுக்கு போனா பருப்பு காணா, கோயிலுக்கு போனா செருப்பு காணா, ஹாஸ்பிடலுக்கு போனா உறுப்பு காணா, அப்புறம் சாமியார்ட்ட போனா கற்ப காணுங்க. அங்க கற்ப காணாம தெரியுதுல்ல. அப்புறம் சாமியார்ட்ட போய் புள்ள குடி சாமின்னா குடுத்து விட்டானே எஃப்ஐஆர் போடுறது. ஏதாவது ஒரு மாற்றம்னா இப்படி ஆயிடுது சார். அசந்தா வரும். ஆனா நான் ஏன் பாண்டிச்சேரில இருந்து இவ்வளவு தூரம் வந்திருக்கேன்? காசு வாங்கிட்டு போறேன். ஏன் மஞ்சொன்னா நான் என்ன காசுக்காக பேசுற பேச்சாளரா? என்ன போய் கேட்டாங்க நடுவர் அவர்களே. நான் என்ன காசுக்காக பேசுற பேச்சாளரா? சேச்சே, வாங்காம விட மாட்டேன். எல்லா ஊர்லயும் பணத்துக்கு தான் சார் பேசுவேன். பட் இந்த ஊர்ல மட்டும் எனக்கு பணமே வேணாம்.
இதையே தொடர்ந்து ஃபாலோ பண்ணு. டேய் உமாநாத், நம்ம பிரிச்சுக்கிறோம். அவங்க எங்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க, நம்ம பிரிச்சுக்கிறோம். நான் வேணான்னு சொன்னாலும் நீங்க என்ன கொடுக்காதே விட்டுருவீங்க? அப்படியே கொடுத்தாலும் வாங்குற மாதிரியா வளர்ந்துருக்க. அதெல்லாம் பேசுற 18,500 பழைய பாக்கி வைக்காதுன்னா கேக்குறியாடா? சிரிக்காத தயவு செய்து. சிஎஸ்சி முதற்கொண்டு போட்டு கட்டு. கவர்ல கரெக்டா கொடுக்குற நெட்வொர்க் உங்கள்ட்ட கொடுத்துட்டு கொங்கனாபுரம் பஸ் ஸ்டாண்ட்ல படுத்திருப்பேன். படுத்துக்கடங்க. வந்தாங்களா சார்? உங்களை பத்தி வர்ணிச்சு ஒரு கட்டிங் வரிகள், ஒரு குவார்டர் வரிகள், ஒரு ஆஃப் வரிகள், ஒரு ஃபுல் வரிகள் வர்ணிச்சாராங்க. நீ பாண்டிச்சேரியில இருந்து வந்திருக்காய், எல்லாருக்கும் தெரியுமா? சும்மா பாண்டிச்சேரின்னு சொல்லாதீங்க. பாண்டிச்சேரிக்கு தமிழ்நாட்டுக்கு என்ன பெருசா வித்தியாசம்? இங்க இருந்து 170 கிலோமீட்டர் வித்தியாசம். இல்லங்க, 33 ரூபா தான் வித்தியாசம். அட குடியார பயமால கரெக்டா சொல்லுது. நான் பாண்டிச்சேரியில இருந்து வந்திருந்தாலும் நீங்க எப்படிப்பட்ட நெட்வொர்க்? ஒயிட் அண்ட் ஒயிட்ல கலக்கக்கூடிய நெட்வொர்க் இன்னைக்கு நாரிடுச்சு. மகளிர் தினத்துக்கு நாளைக்கு பட்டு சேலை வாங்கி கொடுக்கக்கூடிய நெட்வொர்க் ஊட்டிக்கு வந்தா வாங்கி கொடுப்பாரு. எப்படிப்பட்ட நெட்வொர்க்? பிரியாணி சாப்பாடு கூட காலையில வாங்கி கொடுக்கிற நெட்வொர்க். உங்களை வர்ணிச்சு கௌதமி கவிதை சொல்றேன் சார். எச்சியத்து போம் சொல்லு. கவிதைங்கிற இப்ப வர்ணிக்கிறேன் சார். என்ன ஒரு நிமிஷம் பாருங்களேன். என்னை ஒரு நிமிடம் பாருங்கள் நடுவர் அவர்களே. நான் அடுத்த பொண்டாட்டி எல்லாம் பாக்குறது இல்லம்மா. ஒரு 20 நிமிஷம் வேற வழியே இல்ல பாருங்க. இப்படி பார்க்க கூடாது. என் உடன் பிறப்பு எங்க மஞ்சு அண்ணாவை பாருங்க, எங்க அம்மா அண்ணா பாருங்க, கடகுட்டி சிங்காங்க ரவி அண்ணாவை பாருங்க நடுவர் அவர்களே. எங்க 3 அண்ணனுடைய கண்களை பாருங்கள். முக்கா போத தெரிகிறது. கண்ணியம் தெரியும் நடுவர் அவர்களே. கண்ணியத்தோட பார்த்தா கண்ணியம் தான் தெரியும். கண்ணி கனி இல்ல, கண்ணியம். எச்சியத்து பாம்பு பேசும் முதல்ல. நீங்க சொல்லி எனக்கு குழப்பீங்க. 3 பேர் கண்களை பார்த்து அப்படியே உள்வாங்கி வெளியில அப்படியே என்னை பாருங்க. எஸ் அண்ணா, இவங்க எவ்வளவு பெரிய யோக்கியம்னு எனக்கு தெரியும் சார். எங்க மஞ்சு அண்ணாலாம் கறந்த பால் மாதிரி நடுவர் அவர்களே. அடி பிடிச்சிச்சு போல, அதான் கொஞ்சம் கருப்பா இருக்கு. எங்க அண்ணன் கண்களை பார்த்து என்னை பாருங்கள். அவங்கள பாக்கணும். என் விதி பலனை பாரு. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தோணத்துல பாக்குறாங்க. ஒருத்தன் கட்டுப்புல பாக்குறேன், ஒருத்தன் வெறுப்புல பாக்குறேன், ஒருத்தன் விதியேனும் பாக்குறேன். 3 பேரும் 3 ரகமா பாக்குறாங்க. எனக்கு தெரியும். கண் பார்வை 3 ரகம் தான், அது எனக்கு தெரியும். நீங்க 3ஐயும் கலந்து ஒரே பார்வையில நான் பாக்கணும். ஆமா, நீங்க கண்ணியம் பாக்குறேன். லுக் அட் மீ. சச்சின் நான் பேட்டு, ஜானகி நான் பாட்டு, சிவாஜி ஆக்ட், பட்டிமன்ற நடுவர், தேவகோட்டை மகாராஜன் சார்னா ஸ்வீட் 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 இல்லையா? இங்க யாராவது எனக்கு சுகர் இருக்கான்னு கேட்டாங்களா? சக்கரையா? சுகர் மட்டும் யாருக்கும் வரக்கூடாதுன்னு வேண்டிக்கங்க சார். ஏன் நடுவர் அவர்களே? ஐயா வந்து எனக்கு 7 வருஷம் ஆச்சு. மதுரையில தான் ஒரு டாக்டர்கிட்ட மாசம் செக் பண்றேன். அதுவும் வெறும் வயிற்றுல தண்ணியை குடிச்சிட்டு காலையில 7 மணிக்கெல்லாம் வர சொல்லிடுவாரு. போன மாசம் 7 மணிக்கெல்லாம் போயிட்டேன். தண்ணியை மட்டும் குடிச்சிட்டு போன உடனே இதுல ரத்தம் எடுத்தாங்க. எடுத்து விட்டு இது மாதிரி ஒரு டீ கப்பு கொடுத்து போய் யூரின் எடுத்துட்டு வாங்க சார்னாங்க. நான் பாத்ரூம்ல போய் யூரின் எடுத்து சன்னல்ல வச்சுவிட்டு எல்லாத்தையும் முடிச்சிட்டு தண்ணியை ஊத்திட்டு கதவை திறந்துட்டு கப்பு எடுக்கிறேன். கப்பு ஓட்டையா இருந்திருக்கு, பூரா ஒழுகிருச்சு. திருப்பி 1.5 மணி நேரம் தண்ணியை குடிச்சிட்டு உக்காந்துருந்தேன். ஐயா எப்போ வரும்னு. நான் பரவாயில்ல, புதுசா ஒருத்தன் டெஸ்ட் பண்ண வந்திருப்பான் போல இருக்கு. அவன்கிட்ட கப்பை கொடுத்துட்டாங்க. அவன் அங்க இருந்து தழும்ப புடிச்சுக்கிட்டு வரான். விலகு என்ன நிறுத்து பார்த்தாடா டெஸ்ட் சொல்ல போறாங்க. நான் பரவாயில்ல, மஞ்சுநாதனை கூட்டிட்டு போனேன். அந்த நர்ஸ் ஆளை பார்த்துச்சு, டப்பா பார்த்துச்சு. இது பத்தாது அப்படின்னு 2 லிட்டர் எம்டி மிராண்டா பாட்டில கொடுத்துச்சு. போய் புடிச்சிட்டு வாங்க. உள்ள இருந்து கத்துறான், நர்ஸ் நிறைஞ்சிருச்சு, என்ன பண்றது, முறையை தள்ளிட்டு கொண்டாடு அப்படின்னு. வாழ்க்கை அவ்வளவு சீரழிச்சு வைக்கிறேன். சுகருள்ள நடுவருக்கு கூட பிகரா வர்ணிச்சு பாட்டு பாட முடியும்னா பெண்கள் தான் பொறுப்புன்னு பேசுற கௌதமியால மட்டும் தான் சார் முடியும். அண்ணா நீங்க 4 வச்சுக்கண்ணா, நீங்க 5 வைங்க. சுதிப்படிதான் பாடுவாங்க. நீங்க 4 வச்சுக்கோங்க. நீங்க தம்பி 5 வச்சுக்கோங்க. அது இவங்க சாதாரண பேச்சாளர் இல்ல, சங்கீத கலா புருஷன் விருது வாங்கினவங்க. அது என்ன மணிடா? சுடர்மணி. பணிய விளம்பரம்டா, பண்டிப்பல சிந்தாமணியா? ஐயோ, உங்க மணிய வேணாம்டா. இந்த அம்மா கலைமாமணி விருது வாங்கினவங்க. அதனால சுதிப்படிதான் பாடுவாங்க. நீங்க 5 வச்சுக்கோங்க, நீங்க 4 வச்சுக்கோங்க. நீங்க முடிஞ்சதை வச்சுக்கோங்கடா. இப்படி வர்ணிச்சாங்களா சார்? ஏன் வர்ணிக்கல? அதான் வர்ணிக்கலையே. வர்ணிக்கிறதுக்கு தான் நாங்க ரெக்கமெண்ட் விட்டுட்டு போயிட்டாங்க. நான் கேக்குறேன் சார், ஆண்களின் உழைப்பு பேசுறாங்கல்ல மிஸ்டர் மஞ்சுநாதன், உங்க 3 பேருக்கு ஒரு விஷயம் சொல்றேன். எவ்வளவுதான் நீங்க செருப்பு தேய உழைச்சாலும் செருப்பை வீட்டு வாசல்ல தான் விட முடியும், வீட்டுக்குள்ள கொண்டு வர முடியாது. ஞாபகம் வச்சுங்க. பாப்பா வர்ற தத்துவம் சொல்லுதுடா. சரி,
நான் சொல்றேன் இப்ப நீ குறிச்சுக்க. என்னது? எவ்வளவுதான் ஜவுளிக்கடை ஓனருக்கு குழந்தை பிறந்தாலும் பிறக்கும் போது ட்ரெஸ் இல்லாம அம்மனமா தான் பிறக்கும் தெரியும். எவ்வளவுதான் நீங்க உழைச்சி தங்கத்திலே ஊசி வச்சிருந்தாலும் தொண்டையில குத்திக்க முடியாது, பீராவுலதான் வைக்கணும், ஞாபகம் வச்சுங்க. ஒண்ணு தெரிஞ்சுக்க, எவ்வளவுதான் பஸ்ல கண்ட்ரைட்டு டிக்கெட்டை கிழிச்சு கிழிச்சு கொடுத்தாலும் வீட்டுல வந்து பொண்டாட்டி சேலையை கிழிக்க முடியாது, ஞாபகம் வச்சுக்க. எவ்வளவுதான் நீங்க காரு பங்களான்னு வச்சிருந்தாலும் ட்ரெயின் ஏறினா பிளாட்ஃபார்மத்துக்கு வந்துதான் ஆகணும், அதை ஞாபகம் வச்சுங்க. இப்ப நான் சொல்றேன் குறிச்சுக்க, எவ்வளவுதான் பொம்பளையாள் சீப்பு இவ்வளவு நீல சீப்புல தலைய சீவி பவுடர் அடிச்சாலும் பொட்ட முன்னாடிதான் ஒட்ட முடியுமோ பொரடியில ஒட்ட முடியாது, தெரிஞ்சுக்க. ஆமா, இது மாதிரி கிறுக்கு புடிச்ச புருஷனோட வாழறது யாரு? அந்த லூசுதான். பூ கூட வாங்கி தராத புருஷனோட வாழறது யாரு? பூக்கடைக்காரன் பொண்டாட்டிதான். அவன் தான் வாங்கி கொடுக்க மாட்டான், நீனே எடுத்துக்கம்மா. அடேங்க அப்பா, வந்ததுல இருந்து ஆண்கள் உழைக்கிறோம் சொன்னீங்களே சார், அப்ப நான் பேச்ச எப்படி வந்தது? எப்படி இருந்துச்சு? சாப்பிட என்ன கூப்பிடு, மொய்யக்கு அண்ணனை கூப்பிடு. என்ன பழமொழி சொல்றியா? எனக்கு 501 பழமொழி தெரியும். எனக்கு 502 தெரியும். என்ன விட கூட தெரிஞ்சல, ஏன்டா கூட்டிட்டு வந்தா? தயவு செய்து சிரிக்காத ப்ளீஸ். லாக் க்ளோஸ். வெக்கமானாலும் போனா போது, என் தொப்பனமனா போது பேசுறதா? பாப்பா பேசுறது எப்படி தெரியுமா இருக்கு? கூத்து பாக்கபாடி ஒளிஞ்சியானால நாயாண்ட வர நாரப்பயலைனா. ஆமா, சிங்கு சக்கரசாமி சிங்கு அடிச்சாங்க, 10 விளக்க மாசம் 10 பட்டு முடிச்சோம்ல. கருத்துரம் முடிச்ச தண்ணிக்கு போனாலும் தண்ணி பாம்பு தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. ஆமா, பெருமை வேணாங்குது வறுமை கொண்டாங்க நம்ம. ரோட்ல ஒரு ஆசாரியை கூப்பிட்டு எனக்கு 2 ஆப்பு வைனால. ஆமா, பெருமை பீத்தகளே குடிக்கிறது ஓட்டகளே. வேலையில ஒரு ஓனான பிடிச்சு வேட்டையில விட்டுட்டு குத்துது கூட இதனால. ஆமா, ஏன் புளுக்கு வண்டியில வருது, ஏன் அப்படி புளுக்கு பிளேன்ல வருது. அடுத்த வீட்டுக்காரி ஆம்பளை புள்ள வந்தானே எடுத்து வீட்டுக்காரி மஞ்சளான போட்டு குத்துனாங்க. ஆமா, ஆத்திரத்தை வருது அண்ட வீட்டுக்கார, அத பாத்துறதுக்கு ஏன் வீட்டுக்காரனா? பழமரத்துல இருக்க பண்ணாட பரணியில காய்த 4 கிழிஞ்ச பாவடைனால. ஆமா, சித்தாயலி வரடிக்கு போறல கத்தால புளுக்கு கொத்தணும். வண்டி ஓட்டுனாரான் டிரைவர், அவருக்கு அடியில கிழிஞ்ச டவுசர். ஆமா, அந்த யானை குளிக்க எறும்பு சோப்புட அங்க வகாதிரி அவ இடிப்பா, இங்க வாடி நானே இடிப்பானால. கேக்குறவ கேன பையன் தான் கேஆர் விஜா கொண்டையில கேடிவி தெரியும். என்ன சொல்ற? கேக்குறவ கேட பையன் தான் கேஆர் விஜா கொண்டையில கேடிவி தெரியும் பேசுற. நானும் போட்டு தாயா பாக்குறேன், நோ சிக்னல்னு வருதியா? எவனோ செட்டா பாக்ஸ்ல சுவிட்சியை மாத்தி விட்டு போயிட்டா ஒரே அலையா அடிக்குது. அடேங்க அப்பா, வந்ததுல இருந்து ஆண்கள் உழைக்கிற இவங்க ஒரே கத்தல். ஆமா சார், நான் கேக்குறேங்க, உங்களுக்கு தான் மனைவினால. நீ சரியான ஆள்னா உங்க பெண்களை கைதட்ட வச்சு போடு, என் ஆம்பளை சிங்கங்களை நான் பாத்துக்கிறேன். நீங்க எவ்வளவுதான் சிங்கமா இருந்தாலும் இந்த சிங்கத்து மேல ஏறிய சவாரி செய்யறாங்க சிங்க பெண்கள், தட்டல கைய பெண்களா. ராசாத்தி அடி ஒண்ணு தெரிஞ்சுக்க. என்னது? எவ்வளவுதான் நீ புளிய முறத்தால் அடிச்சு விரட்டினாலும் வீட்டுல புளி குழம்பு நீந்தான் வைக்கணும், தெரிஞ்சுக்க. நாங்க வைக்க மாட்டோம் சார். உங்களுக்கு தான் மனைவி பிடிக்கல, பிக்கல் இருக்கு, பிடுங்கல் இருக்கு அப்படின்னு சொல்றீங்கல்ல, அப்புறம் ஏன் கல்யாணம் பண்றீங்க? இன்னமே சத்தியமா பண்ண மாட்டோம். பண்ண கல்யாணத்தை என்ன பண்ண? அது ஒரு ஓரமா கிடக்கட்டும். நிம்மதியை தொலைச்சிட்டு சொல்றீங்களா சார்? நிம்மதியை தொலைச்ச இடத்துல தினம ஏன் இங்க தேடுறீங்க? நேத்து போய் தேடினமா வேற ஒருத்தி வர்றாமா. யாரு? அவ தங்கச்சி தான். வந்ததுல இருந்து ஆண்கள் உழைக்கிறேன்னு சொல்றீங்கல்ல, நான் 1000 கேள்வி கேட்பேன். நான் 2000 பதில் சொல்லுவேன். நான் விடிய கேட்பேன். நான் விடிஞ்சும் பதில் சொல்லுவேன். நான் பிறந்த வீட்ல ஒரு வாரம் இருந்து கூட கேள்வி கேட்பேன். நான் இருந்து உட்கார்ந்து தூங்கிட்டு கூட போவேன். கேக்கவா சார்? கேளு. பெண்கள் சப்பக்க அந்த ஊர் பெண்களுக்கு நான் சுதந்திரம் வாங்கி தரேன், தட்டுக்க கையா பெண்களா. நீ சுதந்திரம் வாங்கி கொடுத்துட்டு போயிருவே, அவங்க நாளைக்கு இங்க குடும்பம் நடத்தணும், தெரிஞ்சுக்க. அதெல்லாம் பண்ணுவாங்க. நான் கேக்குறேன், தருதலைய தரமாக்குறது யாரு? மனைவி. முட்டாள அறிவாளியாக்குறது யாரு? மனைவி. ஹார்ட்டா இருக்கிற கூலாக்குறது யாரு? மனைவி. ஜீரோவா ஹீரோவாக்குறது யாரு? மனைவி. மண்ணுல கிடக்குற மண்ணவனாக்குறது யாரு சார்? மனைவி. தட்டுக்க கைய பெண்கள தட்டுக்க. மண்ணுல இருந்தவன மண்ணுக்குள்ள கொண்டு சேர்த்தது யாரு? மனைவி. நல்லவன குடியார பையல் ஆக்குனது யாரு? மனைவி. சும்மா இருந்தவன ஊதி கெடுத்தவன் யாரு? மனைவி. நான் செட்டு சுத்தி வச்சிருக்கேன். டேய் தம்பி, டேய் இருடா சார், ஒரு நிமிஷம் சார். டேய் தம்பி, நான் யாரு உனக்கு? அத்தை யாரு? சித்தியா? டேய் நீ அத்தைங்கிறா, அவன் சித்திக்கிறாமா? டேய் அவ அப்பா பின்னாடி இருக்காரு. ஏய் வெக்கப்படாதங்க பாரு, நான் உனக்கு யாரு? அத்தை. சித்தி. வந்த உடனே என்ன பார்த்து சிரிச்சா சார். கருப்பா இருந்தாலும் கருத்த பையலா இருக்கானேன்னு. எனக்கு 2 பொம்பளை பிள்ளை இருக்கு, ஒத்த பிள்ளை அவனுக்கு கொடுக்கலாம்னு நினைச்சேன். எப்ப அப்பா நான் பேச்ச கேட்டு சிரிச்சாடா அவனுக்கு பொண்ணு கொடுக்க கூட முடிவு பண்ணிட்டேன் சார். அப்படியா? ஆமா. அவனு வந்த உடனே உன் பொண்ணை கட்டலாம் தான் நினைச்சான், இப்ப வேணாம் முடிவு பண்ணிட்டான். ஆத்தாவுக்கே இவ்வளவு பெரிய வாயா இருக்கு, அவன் மவளுக்கு எவ்வளவு பெரிய வாயா இருக்குமோன்னு வேணான்னு முடிவு பண்ணிட்டான். இதுக்கு மட்டும் இப்படி கை தட்டுறீங்க? நான் கேக்குறேன் சார், உங்களுக்கு காஃபி பிடிக்குமா, டீ பிடிக்குமா? காஃபி. கார சட்னி பிடிக்குமா, தேங்காய் சட்னி? ஜீன்ஸ் பேண்ட் பிடிக்குமா, வேட்டி சட்டை பிடிக்குமா? வேட்டி சட்டை. பழையது பிடிக்குமா, பிரியாணி பிடிக்குமா? பிரியாணி. மனைவி பிடிக்குமா, தங்கச்சி பிடிக்குமா? மனைவியோட தங்கச்சி. ஹலோ, மனைவியோட தங்கச்சி எங்க இருந்து வந்தது? மாமியார்ட்ட இருந்து வந்தது. மாமியார் எங்க இருந்து சார் வந்தாங்க? என் மாமனார் புடிச்சிட்டு வந்தாரு. பொறுப்பான மாமியார் இருந்ததனால தான் உங்களுக்கு பொறுப்பான மனைவி கிடைச்சாங்க. இங்க கண்ணாடியே பொண்டாட்டி ஒண்ணு. எப்படி சொல்ற? நீங்க சிரிச்சா நாங்க சிரிப்போம், நீங்க அழுதா நாங்க அழுவோம், நீங்க அடிச்சா நாங்க அடிப்போம் சார். நாங்க முத்தம் கொடுத்தா குடுக்க மாட்டோம். அது மட்டும் குடுக்க மாட்டியா?
பெருசா ஆண்கள் உழைக்கிற சொல்றீங்கல்ல, நேத்துக்கு உங்களுக்கு சம்பளம் 25,000 ஓவா. ஓவா இல்ல ரூபா. 25,000 ரூபாய் நான் சம்பளம் வாங்குகிறேன். ஓவா வாங்குனீங்கல்ல? ரூபா. நீ வாங்குறது வேணா ஓவான்னு வச்சுக்க, நான் வாங்குறது ரூபா. எனக்கு ரூபா தான் சார். வாங்குறீங்கல்ல? நான் கேக்குறேன், நேரா வீட்டுக்கு போய் மனைவிக்கு முத்தம் கொடுப்பீங்களா? நீங்க வாங்குற சம்பளம் 25,000 ரூபாய்க்கு முத்தம் கொடுப்பீங்களா சார்? ஓ வேலை இதுல கரெக்டாதரா. என்ன கேட்டா? வீட்டுக்கு போய் மனைவிக்கு முத்தம் கொடுப்பீங்களா? நீங்க வாங்குற சம்பளம் 25,000 ரூபாய்க்கு முத்தம் கொடுப்பீங்களா சார்? 25,000 ரூபாயில எத்தனை 500 இருக்கு? 50. 50 500 மாத்தி 50 பேர்கிட்ட கொடுத்தோம்னு வச்சுக்க, 50 பேரும் எந்த ஊர்ல? எங்க ஊருக்கு வாங்க வெளுத்து விட்டுருவாங்க தெரியுமா? அப்படியே அயன் பண்ணி தர சொல்லு சார். அடுத்தவன் காலை புடிச்சு வாழ்றத விட மனைவியோட முந்தான சேலைய புடிச்சு வாழ்ந்து பாருங்க சார். முந்தான இருந்தாவுல புடிக்க போட்டுக்க ஊர நைட்டி எந்த முந்தானைய புடிக்க? ஒரு வருஷத்துக்கு 3 நைட்டிய வச்சு சிக்கனமா வாழறது யாருங்க? நாங்க பெண்கள் தானே. அந்த 3 நைட்டிய மோந்து வாத்து செத்தவன் நாங்கல்ல. இங்க இவ்வளவு கைத்தட்டல் வருதுன்னா என்ன அர்த்தம்? நைட்டி 3 இருக்குன்னு அர்த்தம் சார். பெண்கள் நாங்கெல்லாம் நின்னா குத்து விளக்கு, உக்காந்தா நெய் விளக்கு, அண்ணாந்தா அகல் விளக்கு, பார்த்தா பாச விளக்கு சார். நீ பல்ல விளக்கு சார். குப்புன்னு அடிக்குது. அடிக்கும். இங்க இருங்க, எவ்வளவுதான் புருஷன் நல்ல ரூபா நோட்டெல்லாம் சம்பாரிச்சு எங்களுக்கு நகை வாங்கி கொடுத்தாலும் அந்த நகை எங்க முகத்துல 100 வாட்ஸ் பல்பு மாதிரி தான் எரியும். அதே அந்த நேரத்துல எங்க அப்பாவும் எங்க அம்மாவும் எங்க வீட்டுக்கு வரட்டும், எங்க முகத்துல 1000 வாட்ஸ் பல்பு எரியும் தெரியுமா நடுவர்? அது உண்மைதான். உங்க அப்பா அம்மா வந்தா 1000 வாட்ஸ் பல்பு எரியும். எங்க அப்பா அம்மா வந்தா தான் பீஸ் ஓன பல்பு மாதிரி ஆயிடுது. அப்பனா பல்ப மாத்தணும்னு அர்த்தம். பல்ப மாத்த கூடாது, ஓல்டரே மாத்தணுங்கிறேன். ஓல்டர மாத்துவீங்க? மாத்துவோம். என்ன பெண்கள் நாங்கெல்லாம் பெரிய ஓவியன்ட்டு ஆளுக்கு வரையலாம்னு பாக்குறீங்களா? தண்ணி ஊத்தி அழிக்கலாம்னு பாக்குறோம். நாங்கெல்லாம் சிற்பம் நடுவர் அவர்களே. அது சிற்பத்தை கருப்புமாக்குறது நாங்க அவர்களே. சார், இப்போ உங்க 3 பேருக்கும் கை கால் இழுத்துச்சுன்னு வச்சுப்போம். யாரு இவங்க 3 பேருக்குமா? சரி சரி 4 பேருக்கு வச்சுங்க. நடுவர் விதிய பாடுறா. இல்ல நடுவருக்கு கிடையாது, நீங்க நடுவர். 3 பேருக்கும் தான். கை கால் இழுக்கு. கை கால் இப்படி இழுத்துருச்சுன்னு வச்சுங்க. யாரு அழறது? அவங்கதான் அழுவாங்க, ஐயோ இழுத்துருச்சேன்னு. அம்மா அழுவாங்களா மனைவி அழுவாங்களா? மனைவி தானே அழுவாங்க. ரோட்ல போறவங்க யாராவது அழுவாங்களா? அழுவ மாட்டாங்க. உங்களுக்கு எல்லாம் கை கால் இழுத்துச்சுன்னு மண் சோறு சாப்பிட்டு உங்களை எல்லாம் நல்லா இருக்க வேண்டது யாரு? பெண்கள். நாங்க தட்டுக்க கைய மடி பிச்சை ஏந்திரம், நீங்க என்ன லுங்கி பிச்சை ஏத்துறீங்களா எங்களுக்கு? ஒரு நிமிஷம் இரு. நீ இந்த பாயிண்ட சொல்றதுக்காக இவங்க 3 பேரும் இழுத்துக்கிட்டு கிடக்கணுமா? இது நாங்க மண்பிச்சை ஏந்திரம் சொல்ல வேண்டிய, இவங்க கையை இழுத்து காலை இழுத்து புக்குன்னு வெட்டி இதெல்லாம் சொல்லி நீ இந்த பாயிண்ட் சொல்லணும். ஆண்கள்லாம் பெருசா சம்பாதிக்கணும் சொல்றீங்களா சார்? இப்போ நீங்க உங்க வீட்டுக்கு உங்களுடைய ஃப்ரெண்டையோ உங்க அக்காவோ உங்க வீட்டுக்கு நீங்க அழைச்சிட்டு வரீங்கன்னு வச்சுப்போம். என்ன பொறுமையா சொல்லு. என்னது? உங்க வீட்டுக்கு உங்க ஃப்ரெண்டையோ உங்க கூட பிறந்த அக்கா தங்கச்சி யாரையோ கூட அழைச்சிட்டு வரீங்கன்னு வச்சுப்போம் உங்க வீட்டுக்கு. வீட்டுள்ள வரும்பொழுது நீங்க வாங்கன்னு சொன்னா வருவாங்களா? வீட்டுள்ள இருக்கிற மனைவி நாங்க வாங்கன்னு சொன்னா வருவாங்களா? சொல்லுங்க. நான் அவங்கள அழைச்சிக்கிட்டு வர்றேன், அவங்களோடதான் நான் வர்றேன். இல்ல வழியில பாத்து கூட்டிட்டு வரீங்க. அதாம்மா, அவங்களோட தானே நான் கூட்டிட்டு வந்துட்டு இருக்கேன். நாங்க 4 பேருமா வர்றோம். இப்ப வீட்டுல இருக்கவுதான் வாங்கன்னு சொல்லணும். நாங்க மூஞ்ச லைட்டா கோணால வச்சிருந்தோம்னா வருவாங்களா? லைட்டா. ஏற்கனவே உங்க மூஞ்சிய கோணால தானே இருக்க, அப்புறம் புதுசா வேற கோணால வைக்கிறீங்க. சார், ஆண்கள் பெருசா உழைச்சு என்ன பண்றீங்க? தண்ணி அடிக்கிறீங்க. ஏன் தண்ணி அடிக்கிறீங்க? இது ஒண்ணு சொல்லுதுங்க இந்த பொம்பளை ஆளுங்க. ஆம்பளை தண்ணி அடிக்கிறான், ஆம்பளை தண்ணி அடிக்கிறான். ராவா வேணா ஓல்டு முங்க ஒரு கட்டிங் விட்டு பாரு, எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? அறுத்துக்கிட்டு உள்ள இறங்கலே தின்னு ஊறுகாய் தோட்டா தான் நிக்குதுங்கிறான். சார், உங்களுக்கு பிக்கல் இருக்கு பிடுங்கல் இருக்குன்னு ஆண்கள் எல்லாம் தண்ணி அடிக்கிறீங்களா சம்பாரிச்சு? அதே மாதிரி பெண்கள் நாங்கெல்லாம் சேர்ந்து புருஷன் சரியில்லை, கொழுந்தனார் சரியில்லை, உங்க குடும்பமே விளங்கலன்னு நாங்க ஆளுக்கு ஒரு கட்டிங் அடிச்சா உங்க குடும்பம் என்ன ஆகும்? குடும்பத்துல எந்த பிரச்சனையும் வராது. ஓ வாட எனக்கு தெரியாது, யா வாட உனக்கு தெரியாது, ஆம்புலேட்டா போட்டு ஆளுக்கு பாதியா பிச்சு தின்னுட்டு போயிட்டே இருக்கலாம். இங்க என்ன இவ்வளவு வரவேற்பு இருக்கு? பாதிப்பு நிறைய பட்டிருக்குன்னு அர்த்தம். சார், இன்னைக்குதான் பெண்கள் சிங்க பெண்கள் 24ஆம் நூற்றாண்டுல இருந்தாலும் கூட நாளைக்கு மகளிர் தினத்தை கொண்டாடுற நாங்க சிக்கனமா தான் இருக்கிறோம், பொறுப்பா தான் இருக்கிறோம். இந்த மேடையில நிரூபிமா பாப்போம். நிரூபிச்சுனா உங்க சம்பளத்தை தருவீங்களா? எதுக்கு நான் தர்றேன்? நான் கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லிடுவீங்கல்ல? சொல்லுவேன். நான் கேக்குற பெண்கள் சார்பா ஆண்கள் எல்லாம் தண்ணி அடிச்சிட்டு போற ஃபுல் காலி பாட்டில் எடுத்து மேல வைங்க. இந்த இருக்கு ஃபுல் காலி பாட்டில். என் பக்கமா வைங்க. உன் பக்கம் இருக்கு. ஒரு எக்ஸாம்பிளுக்கு தானே. காலி பாட்டில் தானே வைப்போம். ஆண்கள் எல்லாம் தண்ணி அடிச்சிட்டு போற ஃபுல் காலி பாட்டில். நீங்க குடிச்ச நேரத்துல
நிதானம் இல்லாத நேரத்துல உங்கள்ட்ட இந்த ஆட்டைய போட்டு நாங்க சேர்த்து வச்ச நகை நட்டுகளை அங்கிட்டு வைங்க. ஒரு நிமிஷம் இருங்க, விடுறதில்ல. 4 பவுன் என்ன உத்து பாக்குறீங்க? 210 ரூபா தேராது. எப்படி உரசாமலே சொல்றீங்க? நான் தேவை ஹோட்டையில வட்டி கடை வச்சிருக்கேன். வட்டி கடையில நாங்க உரைச்சி பாப்போம், மச்சம் பாக்குறதுக்கு இல்ல. அதுல கல்லுல கொஞ்சம் ஒட்டிக்கிறோம், அப்புறமா மெழுகுல உருட்டி உருக்குவோம். அதுக்குதான் நாங்களே உரைச்சுறது. இது நீங்க சேர்த்து வச்ச நகை, இது நாங்க குடிச்சிட்டு போட்ட காலி பாட்டில். நான் கேக்குறது சரினா பெண்கள் கை தட்டுங்கக்கா. நம்ம பிள்ளைக்கு கல்யாண காரியம்னா நீங்க குடிச்சிட்டு போட்ட காலி பாட்டில் யூஸ் ஆகுமா, நம்ம சேர்த்து வச்ச நகை நட்டு யூஸ் ஆகுமா? தட்டுங்க கைய பெண்கள்லாம். பாத்தீங்களா சார், ஆயா வரையும் தட்டுறாங்க பாருங்க. ஒரு ஆயாவுக்கு தட்டத்தானே செய்யும். இப்ப இது என்ன கேக்குது, இப்ப பிள்ளைக்கு கல்யாணம் வைக்கிறோம்னா நீங்க குடிச்சிட்டு போட்ட காலி பாட்டில் யூஸ் ஆகுமா, நீங்க சேர்த்து வச்ச நகை நட்டு யூஸ் ஆகுமான்னு கேக்குறேன். அவ்வளவுதான் சார். இப்ப கல்யாணம் அடுத்த மாசம் தான். இப்ப இது 2 வீட்டுல இருக்கு. நைட்டு திருடன் வாரான், எதை தூக்கிட்டு போவான்? போயிரும். நம்ம 25 வருஷம் ஆனாலும் அந்த பாட்டில் அங்கேயே கிடக்கும், ஒண்ணு அசைக்க முடியாது. சார் ரொம்ப சந்தோஷப்படாதீங்க. என் வளையல் 4 பவுன் அடகு வச்சேன்னு வச்சுங்க, என் குடும்பமே 1 மாசத்துக்கு உட்கார்ந்து சாப்பிடும். இத வச்சு எத்தனை குடும்பம் சார் வாழ முடியும்? இத வச்சு எத்தனை குடும்பம் வாழும் கேக்குறியா? எப்படி வாழ முடியும்? இப்ப சொல்றேன், குடிச்சுக்க. ஒரு ஃபுல் பாட்டில வாங்கணும்னு வச்சுக்க, இத அப்படியே நான் சாப்பிட முடியாது. இத சாப்பிடறதுக்கு 4 கப்பு வாங்கணும். கப்பு விக்கிறவன் குடும்பம் பிழைக்குது. 1 2 லிட்டர் தண்ணி வாங்கணும். 2 தண்ணி விக்கிறவன் குடும்பம் பிழைக்குது. 2 இது சும்மா அப்படியே சாப்பிட்டோம்னா மூக்குல நெடி ஏறும். ஒரு கலர் 1 கலக்கணும், கலர் விக்கிறவன் குடும்பம் பிழைக்குது. 3 ஒரு உப்பு கறி 1 வாங்கணும், அப்பதான் நல்லா இருக்கும். 4 ஒரு சுண்டல் 1 வாங்கணும். 5 இடையில ஒரு ஃபில்டரை இழுத்து விட்டாதான் சரக்கு ஒழுங்கா உள்ள செட்டில்மெண்ட் ஆகும். 6 கடைசியா ஊறுகாய தொட்டு அப்படின்னாதான் போனது வெளியில வராம இருக்கும். 7 இத குடிச்சிட்டு இந்த பாட்டில தூக்கி போட்டோம்னா ஒருத்தன் ஐஸ் வாங்கி திம்பான். 8 ஒரு நகையால எத்தனை குடும்பம் பொழைச்சிச்சு? ஒரு குடும்பம். என் பாட்டிலால எத்தனை குடும்பம் பொழைக்குது? 8 குடும்பம். அப்ப நான் பெரியாளா நீ பெரியாளா? சார் ரொம்ப சத்தம் போடாதீங்க. 8 குடும்பம் வாழும், ஆனா உங்க குடும்பம் போயிடும். பரவாயில்லையா சார்? அதுதான் நண்பர்களே யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம். நாங்க நகைச்சுவையா இந்த விஷயத்தை பதிவு பண்ணாலும் தயவு செய்து நண்பர்களே மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர்கள். உங்களை நம்பி உங்க பிள்ளைகள் காத்து கொண்டிருக்கிறார்கள். உங்கள் மனைவி நீங்கள் வருவீர்கள் என்று ஏக்கத்தோடு இருப்பார். உங்கள் பிள்ளை அப்பா பணம் கொண்டு வார் என்று பாசத்தோடு இருப்பார். நம்ம வேணா பைக்கை தண்ணிய போட்டு 140ல ஓட்டலாம், கீழே விழுந்துட்டோம்னு வச்சுக்கோங்க, நம்மளை ஏத்த வர ஆம்புலன்ஸ் 100ல தான் வரும், வேகம் குறைஞ்சிரும். நம்ம முடிஞ்சு போயிட்டோம்னு வச்சுக்கோங்க, அதை ஏத்திட்டு போற அமரர் ஊர்தி 40ல தான் போகும். கடைசியில நம்மளை இடுகாட்டுக்கு கொண்டு போகுது பாருங்க சொற்கரதான், அது 20ல தான் ஸ்பீட்ல போகும். நம்ம வேணா 140ல போகலாம், நம்ம குடும்பம் கடைசியில 0 ஸ்பீட்ல தான் வந்து நிற்கும். தயவு செய்து மது அறிந்து விட்டு வாகனம் ஓட்டாதீர்கள், மதுவுக்கு அடிமையாக ஆவித்தீர்கள் என்பதற்காகத்தான் நகைச்சுவே இந்த விஷயத்தை பதிவு பண்ணோம். இதன் மூலம் ஒருவர் திருந்தினாலும் அது இந்த பட்டிமன்றத்துக்கு கிடைத்த வெற்றியாகவே நாங்கள் கருதுகிறோம். நல்ல ஒரு தடவை கைதட்டல் கொடுங்க பாப்போம். அவ்வளவுதான். குடிகார புருஷன் வீட்டுக்கு வரட்டும் சார், 10 மணிக்கு வரட்டும். அந்த பொம்பளை வீட்டுல இருக்கிற மனைவி என்ன சார் பண்ணுவாங்க? வெறும் வயித்தோட கிடந்தா உன் வயித்துல புழு பூச்சி வந்துரும், அல்சர் வந்துரும்னு இருக்கிற சாப்பாடை கொடுத்து சாப்பிடியான்னு சொல்லிட்டு மன்னவனா நினைக்கிறவ தானே சார் மனைவி. எப்படி நினைக்கிறோம்? எப்படி ஒயிட் அண்ட் ஒயிட்ல இருப்பாரு, அதைத்தான் காலி வண்டியில இன்னைக்கு கீழே விழுந்து தண்ணி அடிச்சிட்டு வரும்போது அழுக்கு ட்ரெஸ்ஸா வருவாரு. என்னைய காட்டாதமா அங்கிட்டு காட்டாம, அந்த பழக்கமே எனக்கு இல்லாத ஆளு. அப்படி வரும்பொழுது மன்னவனா அப்படியே தட்டி கொடுத்து, எப்படி மன்னவனே மன்னவனே மாலைகிட்ட சின்னவனே உன்னை போல யாரும் இல்லை. பெண்கள் தான் பொறுப்பா இருக்கன்னு உங்க குடும்பமே எடுத்துக்காட்டு சார். நீங்க இன்னைக்கு மகாராஜனா நடுவரா இன்னைக்கு தேவகோட்டை மகாராஜன்ங்கிற பேர்ல கொடிகட்டி பறக்கிறீங்கன்னா அதுக்கு காரணம் உங்க மனைவி தானே சார். உண்மை. நான் சில விஷயங்களை இந்த மேடையில ஒத்துக்கிறது தான் வேணும். நான் என்னன்னு பெண்களை கேலி பண்ணாலும் ஒரு உண்மையை ஒத்துக்கிறேன் சார். நான் இன்னைக்கு லட்சாதிபதியா இருக்கேன்னா அதுக்கு காரணம் என் மனைவி தான். என் மனைவி வந்ததுக்கு அப்புறம் தான் இன்னைக்கு லட்சாதிபதியா இருக்கேன். சரிங்க சார். எனக்கு மொத்தம் 2 வீடு இருக்கு சார். தேவகோட்டையில ஒரு வீடு, என் சொந்த ஊர் கிளியூர்ல ஒரு வீடு. என் மனைவி வந்ததுக்கு அப்புறம் தான். இன்னைக்கு எனக்கு 10 ஏக்கர் சொத்து இருக்குன்னா என் மனைவி வந்ததுக்கு அப்புறம் தான். உண்மையிலே கைதட்டுங்க சார். சூப்பர் சார், சூப்பர் சார். என் மனைவி வர முன்னாடி நாங்க கோடீஸ்வர குடும்பம் சார். மொத்தம் 12 வீடு லைன் வீடு இருந்துச்சு சார். 10 போயிருச்சு சார். இந்த 2 மட்டும் வாடகைக்கு இருக்கவங்க காலி பண்ண மாட்டேன்ட்டாங்க, அதனால விக்காம வச்சிருக்காங்க.
மொத்தம் 70 ஏக்கர் சொத்து சார். எங்க அப்பா எங்க ஊர் நாட்டாம சார். 60 போச்சு சார். ஒரே 10 மட்டும் வச்சிருக்கு. விஓ 4 மால் குறிச்சு தர மாட்டேங்கிறான், அதனால வச்சிருக்காங்க. நான் கல்யாணம் பண்ணும்போது என் மாமியா வீட்டுல 20 ஏக்கர் தான் சார் இருந்துச்சு. இப்ப 60 ஏக்கர் இருக்கு சார். இதை மட்டும் விழாக்குழு கவுண்டர் எல்லாரும் கேட்டு சொல்லுங்க தயவு செஞ்சு. என் வீட்டுல குறையுதா, அவ வீட்டுல கூடுதியா? சார் அவனும் அதே மாதிரியே குடிக்கினே தாயா போடுறான். சார் எல்லாம் போனாலும் சொத்தா நினைக்கிற மனைவி உங்க பக்கத்துல இருக்காங்கல்ல சார். அவ இருந்ததுனாலதானே முண்டு போச்சுங்கிறேன். 7 ஜென்மத்துக்கும் நீதான் வேணும்னு நினைக்கணும் சார். நீங்க நினைக்கிறீங்கல்ல? நினைக்கிறேன். எப்படி 7வது ஜென்மமா இருக்கணும்? எது உங்களுக்கேவா? எனக்கு தான் 7 ஜென்மமும் இருக்கணுங்க. 7 ஜென்ம பந்த மனைவி என்பது இது நீங்க பேசுறீங்கல்ல, உங்களுக்கு மனைவி வேணுமா வேணாமா? எனக்கு மனைவி வேணும். அப்பா உங்களுக்கு மனைவி வேணுமா வேணாமா? வேணும். மஞ்சண்ணா உங்களுக்கு மனைவி வேணுமா வேணாமா? ரவீனா உங்களுக்கு? அண்ணா உங்களுக்குண்ணா வேணும். அண்ணா உங்களுக்கு மனைவி வேணுமா? உட்கார்ற என்ன புதுசாக தர்றாங்க, பதற கிடந்து. மனைவி வேணான்னு எந்த ஆண்களும் சொல்ல முடியாது. காதலிக்க பெண் வேண்டும், கட்டி அணைக்க பெண் வேண்டும், கல்யாணம் பண்ண பெண் வேண்டும், சோறு போட பெண் வேண்டும், சுகம் கொடுக்க பெண் வேண்டும், குழந்தை பெற்றுத்தர பெண் வேண்டும். பெண் இல்லாம ஒரு ஆணால வாழ முடியாது. தட்டு முடியாது. சொந்தங்களை விட்டு சொர்க்கத்தை தருபோல் மனைவி, பந்தங்களை விட்டு பாசத்தை தருபோல் மனைவி, எங்கள் கண்ணீரை அடக்கி உங்கள் கண்ணீரை துடைப்பவள் மனைவி. நடுவர் அவர்கள் மனைவி. நான் திருப்பி விட்டேன்னா நெசமாவே வரும் பாத்துக்க. என் மூக்கு பெரிய மூக்கு முட்டு வரும். 1000 பெண்களை பார்த்த கண்ணதாசன் தன் மனைவியை வர்ணிச்சாரு, நீங்க வர்ணிச்சு? அவர் பார்த்தாரு வர்ணிச்சாரு. எவ்வளவு பாக்கியம் வர்ணிக்க. கல்யாணத்துக்கு முன்னாடி மட்டும் எல்லா ஆண்களையும் உயிரையும் தயிரையும் கொஞ்சறீங்க, 2 புள்ள பிறந்தா ஏன் கொஞ்ச மாட்டேங்கிறீங்க? கல்யாணத்துக்கு முன்னாடி கொஞ்சறான்னா இயற்கை. இயற்கையை எல்லாரும் விரும்புவான். இயற்கை சீற்றத்தை எவனுமே விரும்ப மாட்டான், தெரிஞ்சுக்க. சார் இவ்வளவு கைத்தட்டல் வருதுன்னா என்ன அர்த்தம்? சீற்றம் ரொம்ப இருக்குன்னு அர்த்தம். சார் உங்க மனைவி எல்லாம் பின்னாலதான் இருக்காங்க, ஞாபகம் வச்சுங்க. அதெல்லாம் நம்பி விட்டுட்டு இந்த தைரியத்துல இருந்து அடிக்கிட்டு இருக்காங்க. நீங்க கூட்டத்தை பாருங்க, ஒவ்வொரு பெண்ணிற்கும் பின்னால ஆண் இல்ல, ஒரு ஆணிற்கு முன்னால் தான் பெண்கள் உட்கார்ந்து இருக்காங்க. பெண்ணும் ஆமையும் ஒண்ணு. பெண்ணும் ஆமையும் ஒண்ணு. எதை வச்சு சொல்ற? நாங்க கல்யாணம் பண்ணி வரும்போது புருஷனை நெஞ்சில சுமக்கிறோம், உங்க பிள்ளைய வயித்துல சுமக்கிறோம், உங்களுடைய குடும்ப பாரத்தை தலையில சுமக்கிறோம். ஆமை எப்படி பொதி சுமந்து கொண்டே தன் வாழ்க்கையை நகர்த்துகிறதோ அதே மாதிரி ஒவ்வொரு பொம்பளையும் ஆமை போல் வாழறா. ஆமையும் பெண்ணும் ஒண்ணு. நல்லா தட்டுக்கா. ஆமையும் பெண்ணும் ஒண்ணு. கல்யாணம் பண்ணி புருஷனை நெஞ்சில சுமக்குறீங்க, புள்ளைய வயித்துல சுமக்குறீங்க, குடும்ப பாரத்தை தலையில சுமக்குறீங்க. ஆமை எப்படி ஓட்டுக்குள்ளே குடும்பத்தை சுமந்து சொல்றோம், அது போல ஒரு பெண்ணும் சுமந்து சொல்றா. ஆமையும் பெண்ணும் ஒண்ணு. மாப்பிள்ள அதாண்டா சொல்லியிருக்காங்க, ஆமை பூந்த வீடு விளங்காதுன்னு. சார் ஊசியும் பெண்ணும் ஒண்ணு. ஊசியும் பெண்ணும் ஒண்ணுதான். ஒண்ணு குத்தி காட்டுவாளுங்க, இல்ல கோர்த்து விட்டு போயிருவாளுங்க. நம்ம தெருவுல தெரிய வேண்டியதுதான். சார் இப்படி ஆண்கள் எல்லாம் உங்களுக்கு சப்போர்ட்டா இருக்காங்கன்னு சந்தோஷப்படுறீங்களா? நான் இப்போ ஒரு கேள்வி கேட்க. கேளு. வலிமையில் சிறந்தவர்கள் ஆண்களா எங்க சிங்கம்? எந்த காலத்திலும் வலிமையில் சிறந்தவர்கள் என் ஆண்குல சிங்கங்கள் தான், அதுல மாற்றமே கிடையாது. சரி நான் ஒத்துக்கிறேன் சார். ஆண்கள் வலிமையானவர்கள், பெண்கள் மென்மையானவர்கள். ஆண்கள் வலிமையான அங்க இருக்கிற ஒரு மரம் மாதிரி, பெண்கள் மென்மையான கீழே இருக்கிற புல்லு மாதிரி. நான் கேக்குறேன், மழையோ வெள்ளமோ புயலோ வந்தா இந்த மரம் என்ன ஆகும்? சாஞ்சிரும். இந்த புல்லு எப்படி சார் இருக்கும்? அது பாட்டுல இப்படி ஆடிக்கிட்டே இருக்கும். இப்ப வலிமையில் சிறந்தவர்கள் ஆண்களா பெண்களா? தட்ட கைய. மரம் மழை பெஞ்சா புயல் அடிச்சா சாஞ்சிரும், ஒடிஞ்சிரும். புல்லு சாயாது, மாடு வந்தா மேஞ்சிரும், சாணிதான் மிச்சம். என்ன இந்த கல்யாண செட்ல கை தட்டுறீங்கல்ல, என்னை விட மொக்க பேக்கிறதா பொண்டாட்டி அவரும் ஞாபகம் வச்சுங்க. நீ யாரும் கவலைப்படாத பொங்காளி, இதை விட மொக்க தமிழ்நாட்டுல கிடையாது. தைரியமா உட்காரு. இங்க இருங்க, ஒரு கரண்டி மாவுல தான் இட்லி ஊத்துறோம், ஒரு கரண்டி மாவுல தான் தோசை ஊத்துறோம். இட்லி இருக்குல்ல, இட்லி அதெல்லாம் ஆண்கள் மாதிரி குறுகிய வட்டத்துல இருப்பீங்க. ஆனா தோசை இருக்குல்ல, தோசை அது பெண்கள் மாதிரி பறந்து விரிந்த மனப்பான்மை உள்ளவர்கள். இந்த காலத்து சிங்க பெண்கள் நடுவரவர்களே. ஆண்கள் இட்லி மாதிரி. மாப்பிள்ள ஆண்கள் இட்லி மாதிரியாம்டா. உண்மைதான்டா. அதாண்டா இட்லி அவிக்கும் போது வெந்திருச்சான்னு குத்தி குத்தி பாக்குறாளுவோ போல இருக்கு. ஆம்பளை இட்லி மாதிரியே தான், நாங்க ஒத்துக்கிறோம். இட்லி எடுத்து பாருங்க, 2 பக்கமும் வெள்ளையா இருக்கும். வெள்ளையான மனம் படைத்தவர்கள் என் ஆண்குல தங்கங்கள். பெண்கள் தோசை மாதிரியே தான். தோசை எடுத்து பாருங்க, ஒரு பக்கம் வெள்ளையா இருக்கும், ஒரு பக்கம் கருப்பா இருக்கும். அது கேரக்டர் புரிஞ்சுக்கவே முடியாது. மண்டை மண்ணுக்கு போனாலும் அது கண்டுக்க முடியாது நம்மளால. ஆமா, நான் ஒண்ணு கேக்குறேன் சார், ரொம்ப சிரிக்கிறீங்களே. பஸ் ஏத்தி விடும் பொழுது சந்தோஷமா இருக்கிற புருஷமார்கள்லாம்
ஏன் சார் எங்களை வீட்ல இருந்து அழைச்சிட்டு வரும்போது சோகமா வரீங்க? நான் கேக்குறேன், எனக்கு என்ன சந்தேகம் இது? என்ன சந்தேகம் உங்களோட பிறந்தது? என்ன பண்ண? என்ன சந்தேகம் சார் நான் என்ன கேக்குறேன்னா, பஸ் ஏத்தி விடுறீங்கல்ல எங்க வீட்டுக்கோ இல்ல எங்க ப்ரோக்ராமுக்கோ, எங்க வீட்டுக்கார் பஸ் ஏத்தி விட வந்தாருன்னா சந்தோஷமா ஏத்தி விடுறாருங்க. பட்டிமன்றம் முடிஞ்சு பஸ் ஸ்டாண்டுக்கு வர சொல்றல என்ன அழைக்கிறதுக்கு, அப்ப சோகமா வராரு நடுவர் அவர்களே. இந்த கேள்விய ஓம் புருஷன் கேட்கணும். ஊர் போய் புருஷன் எல்லாம் போய் கேட்டா அவன்கிட்ட கேள்வி ஏன்டா அப்படி பண்றேன்னு கேட்டா பதில் சொல்ல போறா. இது அடுத்த புருஷன் எல்லாம் போய் கேட்டா நாங்க என்ன சொல்ல முடியும்? எல்லா வீட்லயும் என்ன இக்கரைக்கு அக்கறை பச்சை, அதுக்காக சொன்னேன். இக்கரைக்கு அக்கறை பச்சை, எனக்கு அப்படிதான், உங்க வீட்லயும் அப்படிதான் சொல்ல வரேன். என் வீட்டுல அப்படி நீ என்ன முடிவு? நான் போன் பண்ணி கேட்டேன், அதனால தெரியும். அப்படி என் வீட்டுல வேற மாதிரி. எப்படி? நான் பட்டிமன்றம் கிளம்புனேன்னு வச்சுக்கோங்க, ஓரமா உட்காந்து ஊன்னு அழுவோம். பாசம் பாத்தீங்களா? பாசம் இல்ல, தனியா கிளம்புதுன்னு ஆனந்த கண்ணீர் தானே. ஆனந்தி கண்ணீர் இல்ல, ஆனந்தி பக்கத்து வீட்டுக்காரி சண்டைக்கு வருவா, அவ கண்ணீர் விட்டான்னா. அதுக்குதான் கவிஞர் தபுசங்கர் அழகா சொல்வாரு, யாரு உங்க சின்ன தம்பைனா, அடகு வைத்த நகையை கூட மீட்டு விடலாம். தெரியும், அடகு வைத்த நகையை கூட மீட்டு விடலாம், அவள் மீது வைத்த பார்வையை மட்டும் மீட்க முடியாதுன்னு சொல்லுவாருங்க. ஆஹா. ஆண்மை என்ன தெரியுங்களா? எல்லா ஆண்களும் பெருசா நாங்களா பெரிய வீர சிங்கம் நினைச்சிட்டு இருக்கீங்க. ஆண்மை என்பது என்ன தெரியுங்களா? மனைவிக்கு குழந்தை கொடுப்பதல்ல ஆண்மை, மனைவிக்கு குழந்தை கொடுப்பதல்ல ஆண்மை, தன் மனைவியை குழந்தையாக பார்த்து கொள்வதன் ஆண்மை. நடுவுகளே, கணவன் மனைவி எப்படி தெரியுங்களா பார்க்கணும்? விஜயகாந்த் பாட்டுல அழகா சொல்லுவாங்க, என்ன நினைச்சேன் நான் என்ன நினைச்சேன். எவ்வளவு அழகு சார். எவ்வளவுதான் ஆண்கள் உழைச்சாலும் கூட நான் கேக்குறேன், நீங்க காதலிச்சிருக்கீங்களா? என்ன கேட்டா? என்ன தானே கேட்டா? உங்களைத்தான். சொல்லு, காதலிச்சிருக்கீங்களா? காதலிக்கிறது தப்பாமா? காதலிக்கிறது போய் யாராவது தப்புன்னு சொல்லுவாங்க. அதுக்கு போய் எங்க ஊர்ல அடிக்க வராங்க. யாரு நடுவர் அவர்களே? அவளுக்கு புருஷங்கதான். நான் நல்ல காதலை பத்தி கேட்டேன். நான் நல்லா இருக்க காதலை பத்தி சொன்னேன். நானும் காலேஜ் படிக்கும் போது காதலிச்சம்மா. சரி, அது என் வேயாலதாம்மா கெட்டு போச்சு. வேயா? என் வாயால. வாயோ? நான் காலேஜ் படிக்கும் போது என்கிட்ட ஒரு பொம்பளை புள்ள ஒரு ரோசா பூ கொண்டு வந்து கொடுத்து, எஸ்கியூஸ் மீ மகாராஜா, உங்களை 3 மாசமா காதலிக்கிறோம்னு சொன்னுச்சு. என் வேய வச்சுக்கிட்டு சும்மா இருக்க கூடாது, என்னை காதலிக்கும் போதே 3 மாசமான்னு கேட்டேன். அதோட மண்ணை வாரி ஊத்திட்டு போயிட்டு என் காதலும் போச்சு, என் வாழ்க்கையும் போச்சு. இப்படி காதல் பண்ண காதல் விளங்குமா? காதல்னு நான் சொல்லுவேன், அந்த வார்த்தையை நீங்க திரும்ப சொன்னீங்கன்னா காதல் வராத உங்களுக்கே காதல் வரும். நடுவர் வரும். ஏண்டா மாப்பிள்ள, எனக்கு காதல் வரலைன்னு யாரா சொன்னது? அது வசந்தி இல்ல வதந்தி. நீ ஒரு வசந்தியை கிளப்பி விட்டு போயிட, நீ தூங்கணும், தூங்கு, பிரச்சனை இல்லாம உனக்கு கேட்டால குழப்புறேன். நான் காதல் சொல்லி தரேன் சார், அடி வயித்துல இருந்து. இங்க இருந்து சொல்ல முடியாதுமா. ஏன் நடுவர் அவர்களே? எனக்கு ஆபரேஷன் பண்ணிருக்கு. என்ன ஆபரேஷன்? அது சொன்ன புல்லும் புறாவும் தண்ணி குடிக்காது. அச்சச்சோ. போன மாசம் என் பொண்டாட்டி காய்ச்சல் வந்துருச்சு. மதுரைக்கு ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போனேன். டாக்டர் என் பொண்டாட்டி கைய பிடிச்சு, ஆம்பளை தாண்டா பிடிக்கிறேன், லூசு பயில, காய்ச்சல் ஓவரா இருக்கு, 1 வாரம் பெட்டில் இருக்கட்டும், நீங்க பொங்க நரசு பாத்துக்கிறோம்ட்டாரு. நான் கிளம்புனம்மா. 10 மணிக்கு மேல நைட்டு எங்க ஊர்ல பஸ் கிடையாது. காலையில பஸ் 5 மணிக்கு பஸ்ஸுக்கு போகணும்னு ஆஸ்பத்திரி வெளியில ஒரு டெச்சர் போட்டிருந்தாங்க தள்ளிக்கிட்டு போறது. அதுல படுத்தவன் அசந்து தூங்கிட்டம்மா. இங்க ஆளை மாத்தி ஆபரேஷனுக்கு வந்தாலும் உள்ள கொண்டு போய் எல்லாத்தையும் முடிச்சு விட்டு காலையில 5 கிலோ அரிசியும் 1200 ரூபாய் காசும் கொடுத்தாங்க. அப்புறம் தான் தெரியுது எனக்கு அந்த ஆபரேஷன் பண்ணிவிட்டாங்க. டாக்டர் பிரிச்சு விடலாம்னு சொல்லிட்டாரு. அதனால நான் அடி வயித்துல இருந்து சொல்ல முடியாது. கொஞ்சம் மேல தையல் பக்கத்துல, அதுக்கும் மேல ஏப்பந்தான் வரும். அப்பனா இதயபூர்வமா சொல்லித்தர நடுவர் அவர்களே. அப்படியா? என்ன தேடுறீங்க? என்ன தேடுறீங்க? என்ன தேடுறீங்க? ஹார்ட் இருக்கான்னு பார்த்தேன். ஹார்ட் டாக்டர் போய் பாருங்க. ஹார்ட் டாக்டர் பார்த்து அவர் சென ஊசி போடுறாரு. யாருக்கு? ஹார்ட்டுக்கு தான். அப்பனா இதயபூர்வமா சொல்றேன், சொல்லித்தரவா? சொல்றேன். லவ் ஃபீலிங்ஸோட, ரொமான்டிக் லுக்கோட, ஹஸ்கி வாய்ஸ்ல, விஸ்கி தலைவலிக்கு வேற ஏதாவது சொல்லு, பெப்பி ஃபீலோட. உங்க மனைவி நினைச்சு மரியாதை கட்டணும். நைட்டு 11 மணிக்கு அவளை நினைச்சா காதல் வராது, ஒரு கருவாடு வராது. மனைவி நினைச்சதா எனக்கு வராதே. ஏன் சம்பளத்தை தரங்க? உனக்கு இல்ல, இவங்களுக்கு இல்ல. அப்ப 1 நிமிஷத்துல காதல் வரணும்னா நீங்க யார வேணாலும் நினைச்சீங்க. யார நினைக்கிறது இந்த நேரம்? உங்க பக்கமே திரும்ப கூடாதுதான். நீ பக்கம் திரும்பினாலும் குழப்பம் வந்து.
அந்த கூப்பிடுறான் பாரு. டேய், என்ன லப்பா பெரிய மனுஷி செய்யற வேலையை அது என்ன முட்டாய் அவங்க வந்த ஒரு வாட்டி என்ன வெத்தலை வாக்க வைக்கிற ஒரு வாட்டி தாங்கன்னு என்ன காசு வேணா லவ் மட்டும் வேணுமா இது என்ன சொல்றான்னு சொல்லி கேட்டு இருக்கியா என்னன்னு தெரியுமா என்ன பேரன் லவ்லியா ஆசையா இருக்காம்டா அதுக்கு நான் என்னடா சிறகம்டா அதெல்லாம் பம்டா அந்த அமுக்கு நம்பர் அங்க போமா பெரிய போடு ஓடு என்ன பத்தாரு போங்க வழி தெரியாம வந்துட்டீங்களா அனுப்பி விட்டாங்களா அங்க போய் உட்காந்துக்கா அதை கூப்பிடுறான் போ ஓடு ஓடு ஓடுமா யோக்கியவன் கூப்பிடுறான் 8 கிலோமீட்டர் கூப்பிடுறான் ஓடு 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 போ ஓடு ஆயா இல்ல போங்க நல்லவங்கல்ல ஓடிருங்க 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 பிளீஸ் எல்லாம் இங்க கிடையாது இது என்ன நான் இதுதான் பள்ளிக்கூடம் வச்சு நடத்திக்கிட்டு இருக்கேன் பிளீஸ் தாங்கன்னு சொல்றது இது லவ் விஷயம் யார நினைச்சா காதல் வரும் இந்த நேரத்துல நான் நினைச்சுக்கிட்டேன் நான் நினைச்சது தெரிஞ்சாலாம் கை தட்டுங்க பாப்போம் எது மனசுல நினைச்சதா வெளியில தெரியும் ஒரு மனுஷனோட மனசு ஒரு மனுஷனுக்கு தெரியாமையா போயிரும் அப்ப நினைச்சுக்கிட்டீங்களா நினைச்சுக்கிட்டேன் இப்ப நான் சொல்லி தந்தா சொல்லித்தான் லைட்டா எக்கோ வச்சிருக்கேன்னா லைட்டா எக்கோ வைங்க கொஞ்சம் ஷார்ப் வைங்க கொஞ்சம் கெட்டி சட்னி வைங்க கொஞ்சம் சாம்பார் அள்ளி ஊத்துங்க நடுவருக்கு சுகரு ஆனாலும் சொல்லி தருவோம் அது எனக்கு தெரியும் டாக்டர் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டேன் என்னத்துக்கு சுகருக்கு தான் இப்ப என்ன சொல்றாங்க இப்ப நல்லா இருக்கும் இப்ப கூட கல்யாணம் பண்ணலாம்னு சொல்றாங்க இன்னும் எக்கோ வச்சிருங்க இப்ப சொல்லி தரேன் சார் யார சைக்கிள்ல வாழ்த்தி முடிக்கிட்டது நல்ல ஸ்ட்ராங்கா சொல்லுமா இது என்னடா அது ஈரோடு பஸ் ஸ்டாண்ட்ல உட்காந்து பண்ற மாதிரி இருக்கு நல்ல ஸ்ட்ராங்கா சொல்லுமா ஏன் மாமா மட்டும் நினைச்சாவே அவரை மட்டும் நினைத்தே சொல்லு மாமா நினைச்சிடறேன் தூங்க விடாத அந்த ஆளை நினைச்சுக்கிட்டே இரு அந்த ஆளு என்ன நினைக்கிறாங்க என்ன நினைப்பாரு நீ நினைச்சுக்கிட்டு இருக்க உன்னைய நினைப்பாரு அவரு என்னன்னு நினைக்கிறாரு இல்ல நாங்க சிசிடிவி கேமரா வச்சிருக்கேன் சிசிடிவி கேமரா அவர் மண்டைக்குள்ளே வச்சிருக்க அவர் நினைக்கிறார் முன் வாசல்ல நீ சிசிடிவி வச்சிருக்க பின் வாசல்ல இருந்தாலும் போறதா தகவல் வரும் அதுக்கு முதல்ல பூட்டை போடு முதல்ல நீ வாங்கிட்டாங்க மஞ்சள்னா உன் தங்கச்சி நல்லா இருக்கா ஏன் அவளுக்கு நல்லா அவர் தான் காக்க சொன்னார் அவங்க வீட்டுக்கார ஃபாரின் போயிருக்காரு அப்ப ரூட்டுக்குள்ளேயே ரூடு சரி பேசு ஏன் மாமா முத்து நினைச்சிட்டேன் உள்ள உட்கார்ந்து ஒருத்தனை வாழ விட்டுறாதீங்க இன்னும் போல நீ ஏதாவது கிடைக்கும்னு உட்காந்துருக்க ஒருத்தனை வாழ விடாம பண்றதுக்கு எவ்வளவு வெறி சித்திரவதை பண்றாங்க பாருங்க கூப்பிடுறாங்க என்னம்மா மலர்ந்து மலராத இங்க எதில் உதுந்து கிடக்கு இங்க மலர்ந்து மதலாத என்ன நீ போகாத இங்கே இரு பந்தி ஓட்டு சோறு விடும் அத பிடிச்ச உட்கார வைடா அவனு ஒரு மாசம் தான் வாசிக்கிறான் ஒன்னும் பாடுகான் பல வாசிப்பு தான் வாசிச்சு காட்டுறான் வித்தையெல்லாம் காட்டுறான் அன்னைக்கு பஸ் ஸ்டாண்ட்ல குட்டிக்கரணம்லாம் அடிக்கிறான்டா நீ போக ஐயா ஐயா கவுண்டர் ஐயா இவெல்லாம் பேசி முடிச்சுட்டேன் கீழே இறங்குங்க சார் பிளீஸ் என்னை வாழ விடாம என்னை சித்திரவதை பண்றாங்க மயிலாடு என்னை கொல்ல விரும்புறாங்க கோபமாவா கோபமா நான் கேட்ட எனக்கு பயிர் காதல்
என்ன வந்துருச்சுன்னு சொல்லுங்கடா. நான் சுகர் பேஷண்ட், நான் வேற தண்ணி குடிச்சுட்டு உட்காந்துருக்கேன். பையனுக்கு 3 பேர் குடிஞ்சு பாக்குறாங்க. காதல் வரணும்னா ஒரு பெண் பூஜைக்கு ஏத்த பூ வரணும் சார். ஆஹா, மஞ்சண்ணாவுக்கு உங்களுக்கும் காதல் வருமா? வரும், நாங்க வெளியிட மாட்டோம். சரி, மஞ்சண்ணாவும் அப்போ நான் கல்யாணம் பண்ணி குழந்தை பெத்துக்க முடியுமா? விரும்புறாங்க, குழந்தை பெத்துக்கிற முடியாது. முடியாது, அதுக்கு பொறுப்பான பெண் வேணும். அதுவும் பூஜைக்கு ஏத்த பூவா இருக்கணும் சார். ஆஹா, பூஜைக்கு ஏத்த பூவிது நேத்து தானே பூத்தது, பூத்தது யாரத பார்த்தது. நான் கேக்குறேன் சார், நான் கேக்குறேன், உங்க மகளை நீங்க இளவரசியா பாப்பீங்களா வேலைக்காரியா பாப்பீங்களா? என் மகளை நான் இளவரசியா தான் பாப்பேன். உங்க மகளை மட்டும் இளவரசியா பாப்பீங்க. யாரோ ஒரு அப்பனுக்கு நாங்கெல்லாம் இளவரசியா பிறந்தவங்க தானே சார். இந்த இளவரசியை ஏன் இளவங்காத்த கிளி மாதிரி ஆக்குறீங்க? நீ இளவரசியா பிறந்தா இளவரசன் போய் கட்ட வேண்டியதானே, மகாராஜா வீட்டுல போய் கட்ட வேண்டியானே. இங்க வந்த எங்க வீட்டுக்கு வந்ததுனால வந்தோம். நாயும் தான் வருது. நாய் நன்றியோட அதை ஞாபகம் வச்சுங்க. நாயை எங்க கூட கம்பேர் பண்ணாதீங்க. நாய் ஏன் தெரியுமா வாழை ஆட்டுது? ஏன் இருக்கிறதுனால ஆட்டுது. இது என்ன பெரிய தாத்து. ஏன் வாழை ஆட்டுது தெரியுமா? எல்லாரையும் பார்த்தா வாழை ஆட்டாது, புடிச்சவங்களை பார்த்தாதான் சார் வாழை ஆட்டும். இத சொல்றே இல்ல நீ. வீட்டுல காவலுக்கு நாய் வளர்க்கறாங்கல்ல, ஆமா, ஆண் நாய் வளர்க்கறாங்களா பெண் நாய் வளர்க்கறாங்க? ஆண் நாய் வளர்க்கறாங்க. ஆண் நாய் தான் அதிகமா வளர்ப்பாங்க. ஆமா, ஏன் தெரியுமா ஆண் நாய் வளர்க்கறாங்க? ஏன்? நைட் அவுத்து விட்டவனே அந்த நாய் காம்பவுண்ட் வால் ஏறி நின்று திருடனை பாக்கும். திருடனை பாக்காது, பொட்ட நாய் வருதான்னு முடிச்சுக்கிட்டே இருக்கும். அதனாலதான் ஆண் நாய் வளர்க்கறது. நீங்க பெங்கருங்க மூளை நிறைச்ச நடுவர்னு நினைச்ச இப்படி பேசாதீங்க. இங்க மூளை வந்து ஆளே வச்சிருக்கேன். இது என்ன பெரிய மூளை நினைச்சு? நான் கேக்குறேன், நீங்க உங்க வீட்டுல வேலைக்காரி வச்சிருக்கீங்க தானே? வேலைக்காரி இருக்கிறார்கள், அததான் கேக்குறேன். வார்த்தை கவனமா இருக்கணும். என்னவா? எங்க ஊர் பக்கம் வேலைக்காரி வச்சிருக்காங்கன்னா தப்பான அர்த்தம். எங்க ஊர்ல பேசுற மாதிரி தானே பேச முடியும். பாண்டிச்சேரியில வேலைக்காரி வச்சுக்கிறோம் சொல்லுவாங்களா? அதுதான் வேலைக்காரி இருக்கிறார்கள். நான் அப்படி கேட்கணுமா? உங்க வீட்டுல நீங்க வேலைக்காரி இருக்கிறார்களா? எங்க வீட்டுல வேலைக்காரி இருக்கிறார்கள். மாதம் எவ்வளவு சம்பளம் தரீங்க? மாசமானா 12,000. என்னது தடும்? என்னது? அடே, ஒரு மாசம் ஆனா 12,000, மாசம் ஆனா 12,000. என்ன குழப்பத்தில் இழுத்து விட்டு போயிடுவாங்க. ஒரு மாசம் ஆனா 12,000. ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு தரீங்க? 12 × 12 எவ்வளோடா? எவனோ கடன் கொடுக்க வேண்டியது இங்க சொல்லிக்கிட்டியா? முன்னு போங்கடாங்கிட்ட இங்க வச்சா கடனை போறேன்னு சொல்றாங்க. நீ சொல்லு கணக்கு பிள்ளை. ஓ அறிவ குப்பையில ஓட்டு கொளுத்த. 12 சம்பளம்னா ஒரு வருஷத்துக்கு 1,44,000. ஒரு வீட்டு வேலை செய்யற அம்மாவுக்கு ஒரு வருஷத்துக்கு 1,44,000 ஓவா தரீங்களே. நாங்க கல்யாணம் பண்ணி வந்து வீட்டுக்காரியா, சமையல்காரியா, ஆத்துக்காரியா, புள்ள பெத்து போடுற மிஷினா இத்தனை வேலை செய்யறமே. என்னைக்காவது புருஷனை பார்த்து யா இவ்வளவு சம்பளம் போட்டு கூடியா நாங்க கேட்டிருக்கோமா? நடுவர் அவர்களே, தட்டுக்க கையை என்னைக்கா கேட்டிருக்கோமா? நம்ம சரியான கேள்வி. கடைசியில பாயிண்ட் எப்படி வருது பாத்தியா? அப்படிதான். வேலைக்காரி வேலை பாக்குறதுக்கு ஒரு மாசத்துக்கு நீங்க சம்பளம் கொடுக்குறீங்களே. வேலைக்காரி வீட்டு வேலை மட்டும்தான் பாக்குறா. ஆனா நாங்க பொண்டாட்டியா வந்து வீட்டு வேலை பாக்குறோம், துணி துவைக்கிறோம், வீட்டை பெருக்கிறோம், பாத்திரம் கழுவுறோம், குழந்தை பெத்து தர்றோம். இவ்வளவு வேலை படுறோமே, எங்களுக்கு சம்பளம் கொடுத்திருக்கியான்னு கேக்குறேன். எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். என்ன சார்? இப்ப வேலைக்காரிக்கு வேலை பாக்குறா, அடுத்த மாசமே நீ வேலை பாக்குற சரியில்லை போடினா போயிருவா. நீ கல்யாணம் பண்ணி 23 வருஷமா என்னை இம்சியை கொடுக்குற, போடினா போவியா? இதை விட இன்னொன்னு சுருக்கமா கேக்குறேன். வேலைக்காரி ஒரே ஆளு காலையில ஒரு வீட்டுல, மத்தியானம் ஒரு வீட்டுல, சாயந்தரம் ஒரு வீட்டுல வேலை வைப்பா. 3 வீட்டுல இரு. பேசாம நீ கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்லியே ஆகணும். அடுத்த மாசமே நீ வேலை சரியில்லை போடினா போயிடுற, நீ போக மாட்டேங்கிற. இது வேலைக்காரி சம்பளத்துக்கு மட்டும்தான் வேலை வைப்பா, அதோட போச்சுன்னா போயிடுவா. வேலைக்காரிக்கு சம்பளம் மட்டும்தான் கொடுக்கணும், உங்களுக்கு புல்ல கொடுக்கணும், ட்ரெஸ் கொடுக்கணும், பல பிரச்சனைகள் இருக்கு. அதையும் இதையும் ஒன்னா இழுத்து விடாத. உங்களுக்கு பிரச்சனை சார், நாங்க கேட்டிருக்கோமான்னு தான் கேட்டேன். கேட்டுவிட்டா அதனாலதான் இவ்வளவு பிரச்சனையும் வருது. வீடு கட்டுறீங்கல்ல,
1 கோடி ரூபாய் போட்டு வீடு கட்டுறீங்க. வீட்டுக்கு பேரு மட்டும் கௌதமி இல்லம், ஜெயலட்சுமி இல்லம், ராணி இல்லம், கனி இல்லம்னு பெண்கள் பேரை வைக்கிறீங்களே. என்னைக்காவது பெண்கள் நாங்கெல்லாம் சேர்ந்து புருஷன்ட்ட ஏயா இந்த வீட்டை என் பேர்ல எழுதி கொடு, இந்த பிளாட்டை என் பேர்ல எழுதி கொடுன்னு எந்த பெண்களா கேட்டுக்க மாட்டானுங்க? புருஷன் பேர்ல எழுதட்டும், புள்ள பேர்ல எழுதட்டும்னு சிக்கனமா பொறுப்பா குடும்பம் பண்றவ பெண்கள் தட்டுக்க கைய பெண்கள்லாம். நாங்க ஏன் தெரியுமா உங்க பேர்ல அந்த வீட்டை எழுதுறது இல்ல? ஏன்? பேங்க்ல லோனு வாங்கி கட்டியிருக்கு. நாளைக்கு லோனுக்காரன் உங்களை வந்து தொந்தரவு பண்ணக்கூடாதுன்னு ஒவ்வொரு ஆம்பளையும் தன் வீட்டுல தன் கடனை வச்சுக்கிறான். ஒண்ணு தெரிஞ்சுக்குங்க, கடன் வாங்கினா ஆம்பளை தான் பேர்ல தான் வாங்குவான். ஏன் தெரியுமா? அடுத்த ஒன்று என் பொண்டாட்டியை கேட்டக்கூடாதுன்னு நினைக்கக்கூடிய உயரிய எண்ணம் படைத்தவர்கள் தான் என் ஆண்குல சிங்கங்கள். இங்க பாருங்க, கட்டி வாங்கினாலும் அவனுக்காகத்தான் வாங்குவான். சொல்றேன் தகவலுக்கு. இங்க பாருங்க, வயசான காலத்துல பாட்டி இறந்துட்டா 3 வருஷத்துல தாத்தாவை இறந்துருவாங்க. அததான் கவிஞன் வைரமுத்து அழகா சொல்வார். என்ன தெரியுங்களா? எல்லாம் என் பொண்டாட்டியே என்னை விட்டு போனாலும், என் பொண்டாட்டி என்னை விட்டு போனா என் படுக்கையும் திண்ணைக்கு வந்துருச்சுன்னா, மனைவிங்கிற ஒருத்தி இல்லனா உங்களுக்கு திண்ணையில தான் தூக்கங்கிறத ஞாபகம் வச்சுங்க. ஞாபகம் வச்சு. அதுக்குதான் ஒரு கவிஞன் சொன்னான், படிக்க தெரியாத ஆணிடம் கொடுக்க கூடாத புத்தகம் பெண்ணுன்னு சொன்னான். உண்மைதான். சிலர் தலைக்கு வச்சு தூங்கிடுவாங்க. மனைவி பத்தி தெரியணும். ஆனா தெரியாத உங்களுக்கு கல்யாணம் முடிச்ச தப்பு சார். இல்லனா பேசுவீங்க மஞ்சுநாதன் சார் நீங்களா? ஒரே ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க, 1 கோடி ரூபாய் கார்ல போனாலும் 1 லட்சம் ரூபாய் கார்ல போனாலும் போற ரோடு ஒண்ணுதான், போற கிலோமீட்டர் ஒண்ணுதான். 5 ஸ்டார் ஹோட்டல்ல சாப்பிட்டாலும் ரோட்டோட கடையில சாப்பிட்டாலும் வயிறு நெம்பதான் செய்யும், பசி அடங்கதான் செய்யும். 3000 சதுரடி வீட்டுல இருந்தாலும் 300 சதுரடி வீட்டுல இருந்தாலும் தனியா ஆண்கள்லாம் போய் இருந்து பாருங்க, தனிமைதான். ஏரோப்ளைன்ல போகும்போது பிசினஸ் கிளாஸ்ல போனாலும் ஆர்டினரி கிளாஸ்ல போனாலும் இறங்கி வர ஸ்டெப் பண்ணவோ எல்லாருக்கும் ஒண்ணுதான். தானா தின்னு வீணா போக முடியாது. 1 கிலோ திராட்சை பழம் 80 ரூபாய், உதிர்ந்து போன திராட்சை பழம் 50 ரூபாய். அதோடைய சுவையும் இதோடைய சுவையும் ஒண்ணுதான் சார். ஆனா கொத்தோட இருக்கும்போது திராட்சை பழத்துக்கு எப்படி தரம் அதிகமோ, பொறுப்பான பொண்டாட்டியோட இருந்தாதான் ஆண்களுக்கே தரம் அதிகம். நடுவர்களே, மனைவி நாங்க குத்து விளக்க ஏத்தி வச்சாதான் உங்க குடும்பமே அம்சமாகும். குத்து விளக்க அணைச்சாதான் வம்சமே உருவாகும். தெரியுமா உனக்கு? அந்த குத்து விளக்க தீப ஒளி எப்படி வீசுன்னு சொல்லி நிறைவு செய்றேன். எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை. அழகு சார். ஒரு குடும்ப மகிழ்ச்சிக்கு காரணம் ஆண்கள் சொல்றாங்கல்ல, ஆண்களுடைய உழைப்புன்னு சொல்றாங்கல்ல. இந்த பூமியே ஒரு வாடகை வீடு சார். இன்னைக்கு நான் மேல போறேன்னா பின்னாலே நீங்க 4 பேர் வரணும். நாங்க எதுக்கு வர்றோம்? நொப்பனை கூட்டிட்டு போவோம். எவ்வளவுதான் சும்மா இருக்கிறான் அவனை கொண்டு போ. எவ்வளவுதான் ஓடி ஓடி உழைச்சாலும் நீங்க படுத்திருக்கும் போது 5 ரூபா காயினா 1 ரூபா காயினா நெத்தில வந்து விழும். நான் தானே அது கிடைச்சேன். ஆடு செத்து போனா கிலோ கறி 800 ரூபாய், கோழி செத்து போனா 250 ரூபாய். மனுஷன் நம்ம செத்து போனா எவ்வளவு சார்? 1 ரூபாய். பொண்ணை தின்னாலும் நம்ம உடம்ப புழுதா சார் திங்கும். அப்படியேப்பட்ட பணம் தான் முக்கியம் சொல்றீங்கல்ல. கோடி ரூபாய் கொடுத்து நீங்க மெத்த வாங்கினாலும் உங்க மனைவி மடியில படுக்கிறதும் உங்க அம்மாவுடைய மடியிலையும் படுத்து தூங்குறது தானே சார் 1000 சந்தோஷத்தை விட மிகப்பெரிய சந்தோஷம். ஆள் பார்த்து கூலி கொடுப்பவன் மனிதன், ஆடிய ஆட்டத்துக்கு கூலி கொடுப்பவன் கடவுள். அதனால எப்பவுமே மனைவியை சந்தோஷமா வச்சுங்க. ஒரு விஷயம் சொல்லி நான் நிறைவு செய்யறேன். இந்த பூமியே ஒரு வாடகை இந்த பூமியே 3 விஷயத்தை மையம் கொண்டது. 1 காத்தல், அழித்தல், படைத்தல். படைத்தல் யாருடைய வேலை? பிரம்மனுடைய வேலை. அதுக்கு என்ன சார் வேணும்? செல்வம் வேணும். அது யாருக்கிட்ட இருக்கு? சரஸ்வதி கிட்ட இருக்கு. அடுத்தது காத்தல் யாருடைய வேலை? திருமாலுடைய வேலை. அதுக்கு என்ன வேணும்? செல்வம் வேணும். செல்வம் யாருக்கிட்ட இருக்கு? லக்ஷ்மி கிட்ட இருக்கு. அடுத்தது அழித்தல் யாருடைய வேலை? சிவனுடைய வேலை. அதுக்கு என்ன வேணும்? சக்தி வேணும். அந்த சக்தி யாருகிட்ட இருக்கு? பராசக்தி கிட்ட இருக்கு. ஆண்டவனே பொறுப்பானவ பெண்ணுன்னு எல்லாத்தையும் ஒப்படைக்கும் போது நீங்க மட்டும் ஏன் சார் ஒப்படைக்க மாட்டேங்கிறீங்க? எந்த வகையில் பார்த்தாலும் வீடும் நாடும் மகிழ்ச்சியாக இருப்பதற்கு காரணம் பெண்களின் பொறுப்பே என்று கூறி வாய்ப்பளித்த உங்கள் அத்துணை பேருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஆஹா, அருமையான பேச்சு. நல்ல ஒரு கைதட்டு கொடுங்க பாப்போம். 2 பேர் பேசியிருக்காங்க. 2.5 மணி நேரம் ஆயிருக்கு. ஆளுக்கு 1 மணி நேரம் பிடிச்சி நடுவரை சித்திரப்படம் பண்றாங்க. இன்னும் மிச்சம் 4 பேர் இருக்கு. ஐயா, காலையில டிஃபன்லாம் ஏற்பாடு பண்ணிட்டீங்களா? தோன்ற ஐயா, டிஃபன்லாம் ஏற்பாடு பண்ணிருங்க. நாளை கழிச்சுதான் நாங்க கிளம்புற மாதிரி வரோம். ஏன்னா நீங்க இவ்வளவு பெரிய டீமை போட்டு வச்சிருக்கீங்க. ஒவ்வொருத்தரும் 1.5 மணி நேரம் பேசுற ஆளு. இவ்வளவுமே சமாளிக்கிறான்ல, இந்த நடுவருக்கு ஒரு கைதட்டு கொடுங்க பாப்போம். மணி 1க்கு போனா கூட நான் 1க்கும் போக முடியாது. நீங்க போயிட்டு வர்றிய உட்காருறிய.
உங்களுக்கு தெரியுது மணல் தர, ஒன்னும் பிரச்சனை இல்லை. நான் ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க, பொண்டாட்டியில 3 டைப் ஆஃப் பொண்டாட்டிஸ் இருக்கு. 3 வகையான பொண்டாட்டி. ஃபர்ஸ்ட் டைப், சோத்த போடுவா, சாம்பாரை ஊத்துவா, பிசைஞ்சு வாயில வைப்பான். என்னடி உப்பு இல்ல, அவ பதிலுக்கு பேசுவா, ஏன் உப்பு போட்டாதான் சாப்பிடுயா, நீ போட்டு சாப்பிட மாட்டியா என்ற கத்துவா. இவளை கூட கணக்குல சேர்த்துக்கலாம். நம்பர் 2, என்னடி சாம்பார்ல உப்பு இல்ல, வாய்க்குள்ளே முணங்குவா. மொட்டையா கழிச்சலவோ பைப்பாசில் அவ்வளோ லாரி போது பரிசு போது அடிப்படி சாகாம வந்து தொலைகிறவனுக்கு ஒரு சாகு வந்து தொலைகிறா கழிச்சு வந்து தொலைகிற உடனே போனானா ஒன்றானா வாயிலேயே முணங்குவா. இவளையும் கணக்கில் சேர்த்துக்கலாம். நம்பர் 3, இவதான் டேஞ்சரான ஆளு. என்னடி சாம்பார்ல உப்பு இல்ல, பதிலே பேச மாட்டா, இப்படி பருன்னு முழிச்சுக்கிட்டு இருப்பா. இவதான் சோத்துல விஷத்தை வைக்கிற குரு, ஸ்லோ பாய்சன். இவளுக்கிட்ட தான் கொஞ்சம் உஷாரா இருக்கணும், எப்ப விஷத்தை வைப்பான்னு சொல்ல முடியாது. என்னம்மா, என்ன சந்தேகம்? எனக்கு 7 பொண்டாட்டி, அதனால 3 பொண்டாட்டி பத்தி தெரியும். திருப்பூருக்கு வேலைக்கு போயிட்டாருங்க, இந்த உடனே ரொம்ப ராணிக்கிட்ட வாங்கு. வாழ்க்கை அவ்வளவு சிக்கல்ல ஓடுது. இப்ப பட்டிமன்றத்தை கொஞ்சம் விரைவா கொண்டு போகணும். ஏன்னா ஆட்கள் பெரிய பெரிய ஜாம்பவான்கள்லாம் இருக்காங்க. அவர் நகைச்சுவையில கலக்குவாரு. அடுத்து அம்மா பாட்டு பாடிச்சுன்னு வச்சுக்கோங்க. சொன்னல, பஸ் டிரைவரை கையை விட்டு கை தட்டி விட்டாருன்னா பாருங்களேன், அந்த அளவுக்கு பாடக்கூடிய எல்லாம் கொண்டாந்து இறக்கிருக்கான். அடுத்து அந்த அம்மா நகைச்சுவையை அள்ளி வீசும். அப்படி இல்லைன்னா சில்லற காசு அள்ளி வீசிட்டாது போகும். ஏதோ ஒண்ணு பையன். இந்த தம்பி பல வேலைகள் காட்டுவார். சித்து விளையாட்டுல சின்ன பின்ன பட்டமே வாங்கினவர், பல சித்து விளையாட்டு விளையாடுறவர் அவர். அவ்வளவு தூரம் சிறப்பு பெற்றவர்கள். இப்பொழுது நமது இந்த அணியின் சார்பாக ஆண்களுடைய உழைப்பு தான் என்ற அணியை தொடர்ந்து பேச வருகிறார். உங்களுடைய அனைவரையும் ஆதரவை பெற்றிருக்கக்கூடிய, இந்த நிகழ்ச்சியுடைய அமைப்பாளராக இருக்கக்கூடிய, இந்த பகுதியில் பெரிய நிகழ்ச்சியில் அமைத்து வரக்கூடிய பாசத்துக்குரிய அருவம் மாப்பிள்ளை, உலகம் சுற்றும் வாலிபன், நைட்டெல்லாம் தூங்காத மஞ்சுநாதன். ஆமா, இங்க அதான் முகரம் தெரியுது இல்ல, நீங்க 2 பேரும் அதான் போது நீ ஏன் உங்களைன்னு எனக்கு தெரியாது. ஹலோ 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 ஹலோ, அது நல்லா இருக்குல்ல? ஹலோ, அது நல்லா இருக்கா? உங்களுக்கு நல்லா இருக்குது தம்பி. அடுத்த பொண்டாட்டி நல்லா இருக்குன்னு பார்க்க கூடாது, இது நம்ம பொண்டாட்டி நல்லா வச்சு குடும்பத்தை பாரு, அதான் நல்லது. ஹலோ தம்பி, இந்த சவுண்ட் இந்த மைக்குக்கு அந்த மைக்கு ஏன் தெரியுமா வித்தியாசம்? என்னங்க? என் மைக்கு பொண்டாட்டி மாதிரி, ஓ மைக்கு கொழுந்தியா மாதிரி. எது? என் பொண்டாட்டி மாதிரி, ஓ மைக்கு கொழுந்தியா மாதிரி. எப்படிங்க? என் மைக்கு கனெக்ஷனோட இருக்கு, அது கனெக்ஷன் இல்லாம இருக்கு, அவ்வளவுதான் வித்தியாசம். பேசிட்டே பாத்துக்குறோம். ஐயனமையனுடைய மனசங்கருத்து சிறு வீடு கட்டி இன்னைக்கு இந்த நல்ல எழுதி நாற்பாரஞ்சிமையிலே பெரிய மாறி சின்ன மாறி கருவிழி அம்மா இன்னைக்கு சந்தகுடி இருக்கு. சமத்தூர் நாயகனை தந்தி கணவதிய நல்ல கணவதியின காலமும் தொழுதால் அல்லல் வினை எல்லாம் மகளுமே சொல்லறியானை தொழுதால் விடுதீரோ. நித்தியப்பட்டி மக்கள் எல்லாம் போட்டாங்க ஒரு விரிநூல், எடுத்தாங்க ஒரு கிரகம் கையிலே கிணியா. இன்னைக்கு தாமேல அம்மா விளக்கு, இன்னைக்கு அன்னமுடி கோயிலில் இருந்து இன்னைக்கு கொண்டாந்த அம்மா விளக்கு, தாயம்மா விளக்கு ஒளியிலே தெரிய வேலை செய் மாரியம்மா. தாய மகமாயினி விரத மலையாள எல்லையில உடன் பிறந்த 7 கண்ணி 7 தெய்வ கண்ணி சட்டையாடு லாட கண்ணி சண்டி முண்டி சாமண்டி வராகி பிரம்மி மகேஸ்வரி தாயே. இன்னைக்கு இந்த நித்தியம்பட்டி மக்கள் எல்லாம் இன்னைக்கு உனக்கு கூப்பிட்டு அழைக்கிறேனே, கூட்டக்கலரியிலே கண்ணிகள் இறங்கி ஓடி ஆடி ஆடி வர வேணும் அம்மா. அம்மா உனக்கு அள்ளி இறைச்சனம்மா, அள்ளி இறைச்சனம்மா. சார கொண்டக்காரி கிள்ளி இறைச்சனம்மா, கீவரத்து கொண்டக்காரி. அங்க வேம்பில் பிறந்தவளா, உடுக்க பிறந்ததம்மா, உத்தராட்ச மண்டபம்மா, அம்மப்ப பிறந்ததம்மா, அந்த பழுக்கி மாமண்டபம்மா. அம்மா உனக்கு அங்க காலு பிறந்ததம்மா, அந்த கருமலையே தெரியரே. நீ ஆத்திர தலை முழுக இறக்க வந்த நேரம் அன்னைக்கு குளத்தல தலை முழுக கொடி பாசம் பண்ணு. அங்கே ஆத்தரகை ஊத்தரைச்சு ஊத்தில் தலை முழுகி எங்க சின்ன மாறி பெரிய மாறி செய் மாறி இந்த கூட்டக்கலரியில 7 அக்கா தங்கைகை என்ன விதமாடி வரா. அல்லை கட்டுமா தாயே, அல்லை கட்டுமா அவ அக்கா தங்கை 7 பேர அல்லை கட்டுமா.
அழைக்கட்டுமா தாயே அழைக்கட்டுமா அவ அக்காதங்கையால் வேற அழைக்கட்டுமா அழைக்கட்டுமா தாயே அழைக்கட்டுமா அவ அக்காதங்கையால் வேற அழைக்கட்டுமா குரல் கொடுத்த அந்த நேரம் ஓடி வரும் ஜமைய புறத்தால அழைக்கட்டுமா அந்த சாம்புராணி வாசகிய அழைக்கட்டுமா நீராட்டு கோயில் கொண்ட பாலாத்தி காரியமே இருக்கக்கூடிய மாறியல அழைக்கட்டுமா அந்த மலையர ஒரு தேவியல அழைக்கட்டுமா அழைக்கட்டுமா தாயே அழைக்கட்டுமா அவ அக்காத கையல் வேற அழைக்கட்டுமா தாயே கண்ணிகளே ஓடோடி வாங்கலம்மா சின்ன மாதிரி பெரிய மாதிரி அம்மா கருவிழி அம்மா கோயம்புத்தூர்காரிய பகோன கொண்ட நீலியல அழைக்கட்டுமா அந்த விழிகன் ஒரு அம்மனையே அழைக்கட்டுமா ஆக்கோடு பாலம் கொங்கணபுரத்தினே குடியிருக்கும் மாரியல அழைக்கட்டுமா அந்த தாரமங்கல ஈஸ்வரியை அழைக்கட்டுமா பேச்சேரி பத்திரகாளி விளையாடி ஓடி வாடியும் கால தாயவளை அழைக்கட்டுமா அந்த அஞ்சானூறு மாரியல அழைக்கட்டுமா புத்தில் வீரன் தாளம் புண்ணாவனத்தாலே பூமாரி தாய் மாறி அழைக்கட்டுமா அந்த பூங்கல்ல காளியலை அழைக்கட்டுமா கண்ண தோரப்பாலம் கண்ணா தாமாரிய கருமாரி தாயவளை அழைக்கட்டுமா அந்த சங்ககிரி முடியலையே அழைக்கட்டுமா அழைக்கட்டுமா தாயே அழைக்கட்டுமா அவ அக்கலங்கையில் அழைக்கட்டுமா அழைக்கட்டுமா தாயே அழைக்கட்டுமா அவ அக்கலங்கையில் அழைக்கட்டுமா ஓரப்பா அல்ல கருவலைய வெங்கலமாக்கி அங்க நெய்யூதி நானும் அல்லோதிக்கு மம்முட்டி நிகழ்த்தி கருவலைய வெங்கலமாக்கி அங்க நெய்யூதி நானும் அல்லோதிக்கு மம்முட்டி வேப்பிலைய ஆத்தா வேப்பிலைய தாயே வேப்பிலைய அம்மா வேப்பிலைய தாமடைக்கு இடுப்புல குத்தி அவ விளையாடி வராளமா வீதிய சுத்தி வேப்பிலைய தாமடைக்கு இடுப்புல குத்தி அவ விளையாடி வராளமா வீதிய சுத்தி அழைக்கட்டுமா தாயே அழைக்கட்டுமா அவ கையில் அழைக்கட்டுமா அழைக்கட்டுமா தாயே அழைக்கட்டுமா அவ கையில் அழைக்கட்டுமா தாயே கருமாரியம்மா ஆடி வர வேணுமம்மா இன்னைக்கு நம்ம கவுண்டர் நடத்தக்கூடிய தரராமசாமி வேறு உலகம் முழுக்க பேர் வாங்க அங்கே இடி முழங்குது கருப்பசாமி தங்க கலசம் என்னது அங்கே இடி முழங்குது கருப்பசாமி தங்க கலசம் என்னது மலையா மலையலக மாமலைய கொண்டு வந்து மலையா மலையலக மாமலைய கொண்டு வந்து சிலையாயிருந்து மங்க சீரியாடி ஓடி வர அங்கே ஐயா அங்கே அங்கே இடி முழங்குது கருப்பசாமி தங்க கலசம் என்னது அங்கே இடி முழங்குது கருப்பசாமி தங்க கலசம் என்னது அடக்கருப்பா துணக்கருப்பா சண்டி கருப்பா உண்டி கருப்பா தொடர்புள் கருப்பா சண்டி கருப்பராயா உள்ள கருப்பா நல்ல குதிரையில வேட்டையாடி வராமாரே நல்ல குதிரையில வேட்டையாடி வராமாரே உள்ளி எழுந்து மட தூண்டி
சொல்லு கருப்பணமே அங்கே ஐயா அங்கே அங்கே இடி முழங்குது கருப்பு சாமி தங்க கலசமிடுது அங்கே இடி முழங்குது கருப்பு சாமி தங்க கலசமிடுது அங்கே இடி முழங்குது எங்க கருப்பு சாமி தங்க கலசா அங்கே சோதி மயமா மின்னது